அல்லேலூயா. நம்முடைய மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகுஷுவ மசிக நாமத்தினாலே உங்களுக்கு நான் வாழ்த்துதலை சொல்லிக் கொள்ளுகிறேன். இதனால சகோதரன் பேர் என்ன? சகராஜ் ஃப்ரெண்டு தானே? ஆமாம், அன்னைக்கு நம்ம அங்கே மீட் பண்ணோம்ல. பிரதர் சகராஜினுடைய சின்ன வயது ஃப்ரெண்டு சகோதரன் லூர்து சாமி நம் மத்தியிலே வந்திருக்கிறார். எனக்கு தெரிந்த அநேக நாட்களாக சகோதரன் அவரிடத்திலே சத்தியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கு அவரை அவருடைய சமூகத்திலே நாம் காணும்படியாக தேவன் கிருபை செய்திருக்கிறார். அல்லேலூயா. நான் எப்பொழுதும் சொல்வது போல தேவனுடைய சமூகத்துக்கு நாம வருவதில்லை. தேவன் தான் நம்ம என்ன செய்ய வேண்டும்? அழைத்து கொண்டு வர வேண்டும். அதையும் வேதம் என்ன சொல்லுகிறதுனா, யாரை தெரிந்து கொண்டாரோ அவர்களை அவர் சமூகத்துக்கு அவர் அழைத்து கொண்டு வருகிறார் என்று நாம் சங்கீதம் 65:4 நாம் வாசிக்கிறோம். அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆமாம். ஸோ அந்தபடியாக இன்றைக்கு அந்த சகோதரனை நாம் காணும்படியாகவும் தேவன் கிருபை செய்தபடியினால நான் அவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அல்லேலூயா. இந்த நாளிலும் நாம் தியானிக்கும்படியாக சங்கீதம் 23 முதலாம் வசனம். Psalm 23 verse 1. 23ನೇ ಕೀರ್ತನೆ 1ನೇ ವಚನ. ಯಾಕೋಬನು ನನಗೆ ಕುರುಬನು, ಕೊರತೆ ಪಡೆನು. Psalm 23 verse 1. Yahweh is my shepherd, I shall not want. யாகுவா என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன் என்பதாக தமிழ் பைபிள்ல அப்படி கொடுத்திருக்கிறது. தாழ்ச்சினா எத்தனை பேருக்கு அதனுடைய பொருள் தெரியும்னு எனக்கு தெரியல, குறிப்பா பெங்களூர்ல. அத இங்கிலீஷ்ல நாம பார்த்தோம்னா ஐ ஷல் நாட் வாண்ட், அதாவது எனக்கு தேவை என்ற ஒன்று இருப்பதில்லை, எனக்கு தேவை என்ற ஒன்று இருப்பதில்லை அப்படின்னு அர்த்தம் என்ன? என்னுடைய தேவைகள் எல்லாம் நிறைவாக இருக்கிறது, ஏன்னா அவர் என்னுடைய மேய்ப்பராய் இருக்கிறார். ನನ್ನ ಕೊರತೆಯನ್ನು ಆತನು ನೀಗಿಸುತ್ತಾನೆ, ಏಕೆಂದರೆ ಆತನು ನನ್ನ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. தமிழ் பைபிள்ல கர்த்தர்னு போட்டிருக்குது. கன்னட பைபிள்ல இருக்கிற மாதிரி வாசிங்க. ಯೆಹೋವನು ನನ್ನ ಕುರುಬನು, ಕೊರತೆ ಪಡೆನು. அல்லேலூயா. அங்கே யெகோவா அப்படின்னு போட்டிருக்குது. இப்ப வேதத்துல ஒன்றை கூட்டவும் கூடாது, குறைக்கவும் கூடாது. இப்ப இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருவர் கூட்டி இருக்கிறாங்க அல்லது குறைச்சிருக்கிறாங்க இல்லையா? வேதத்துல நாம் அப்படி செய்ய முடியுமா? செய்ய முடியாது. அப்போ கன்னட பைபிள்ல யெகோவான்னு போட்டிருக்குது, அது சரியா? அல்லது தமிழ் பைபிள்ல கர்த்தர்னு போட்டிருக்கிறது, அது சரியா? இங்கிலீஷ் பைபிள்ல லார்டுன்னு போட்டிருக்கிறது, எது சரி என்று நாம் பார்ப்போமானால் இங்கிலீஷும் தவறு, தமிழும் தவறு, கன்னடா ஒரு 95% கரெக்ட்.
ತಮಿಳಲ್ಲೂ ತಪ್ಪಾಗಿದೆ, ಆಂಗ್ಲ ಭಾಷೆಯಲ್ಲೂ ತಪ್ಪಾಗಿದೆ, ಕನ್ನಡದಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ 90% ಅದು ಕರೆಕ್ಟ್ ಆಗಿದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. ஏன்னா அவருடைய நாமத்தை, குறைந்தபட்சம் அவருடைய நாமத்தை அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார். ಅವರು ಹೆಚ್ಚು ಕಮ್ಮಿ ಆತನ ನಾಮವನ್ನು ಅಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಿದ್ದಾರೆ. கர்த்தர் என்பது அவருடைய நாமமே அல்ல. ಕರ್ತರು ಎಂಬುದು ಆತನ ಹೆಸರೇ ಅಲ್ಲ. லார்ட் என்பதும் அவருடைய நாமமே அல்ல. ಲಾರ್ಡ್ ಎಂದು ಹೇಳುವುದು ಅದು ಆತನ ನಾಮವಲ್ಲ. இதெல்லாம் மனிதர்களுடைய புத்தியினால இங்கே வந்தது. ಇದು ಮನುಷ್ಯನ ಬುದ್ಧಿಯಿಂದ ಇಲ್ಲಿ ಬಂದಿದೆ. ஆனால் ஏதோ கன்னட பைபிள் மட்டுமல்ல, இந்தியாவில் உள்ள தமிழ் பைபிளை தவிர பாக்கி மொழிகள் எல்லாவற்றிலும் அங்கே யெகோவா என்றுதான் இருக்கும். ತಮಿಳು ಭಾಷೆಯನ್ನು ಬಿಟ್ಟು ಬೇರೆ ಎಲ್ಲಾ ಭಾಷೆಯಲ್ಲಿಯೂ ಅಲ್ಲಿ ಯೆಹೋವನೇ ಎಂದು ಬರೆಯಲಾಗಿದೆ. எனக்கு நேரடியாக தெரிந்த மொழிகளிலே மலையாளத்தில் யெகோவா என்றுதான் இருக்கிறது, தெலுங்குல யெகோவா என்றுதான் இருக்கிறது, இன்னும் ஹிந்தி, இந்த 3 பாஷைகளிலுமே எனக்கு தெரிந்து யெகோவா என்றுதான் இருக்கிறது. இன்னும் ஒன்று கூட தெரியும், நேபாளி பைபிள்ல கூட யெகோவா என்றுதான் இருக்கிறது. ஆக அவர்களுக்கு அங்கே கர்த்தர் என்று போடுவதற்கு பயம் வந்தபடியினாலே அவர்கள் அவருடைய நாமத்தை அங்கே பயன்படுத்தினார்கள். ಅಲ್ಲಿ ಆತನು ಕರ್ತರು ಎಂದು ಹೇಳುವುದಕ್ಕೆ ಭಯಪಟ್ಟು ಆತನ ಹೆಸರನ್ನು ಅಲ್ಲಿ ಉಪಯೋಗಿಸಿದ್ದಾರೆ. ஏன்னா தேவன் தன்னுடைய நாமத்தின் மகிமையை வேற யாருக்கும் கொடுக்க மாட்டார். ಏಕೆಂದರೆ ದೇವರು ತನ್ನ ನಾಮದ ಮಹಿಮೆಯನ್ನು ಬೇರೆಯವರಿಗೆ ಆತನು ಕೊಡುವುದೇ ಇಲ್ಲ. நம்முடைய கற்பனைகளிலே 3ஆம் கற்பனை என்ன சொல்லுகிறது? 10 கற்பனைகளிலே 3ஆம் கற்பனை, தேவன் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்க ஒட்டார். வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ನಿನ್ನ ದೇವರಾದ ಯಾಹೋವನ ಹೆಸರನ್ನು ಅಯೋಗ್ಯ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಎತ್ತಬಾರದು, ಯಾಹೋವನು ತನ್ನ ಹೆಸರನ್ನು ಅಯೋಗ್ಯ ಕಾರ್ಯಕ್ಕಾಗಿ ಎತ್ತುವವನು ಶಿಕ್ಷಿಸದೆ ಬಿಡುವುದಿಲ್ಲ. சோ அந்த கற்பனை இருந்தாதான பிரச்சனை. ಆ ಆಜ್ಞೆ ಇದ್ದರೆ ಮಾತ್ರ ತೊಂದರೆ. அதனால எங்களுக்கு கற்பனையே வேண்டாம் என்று புதிய ஏற்பாட்டு ஜனங்கள், இன்றைக்குள்ள கிறிஸ்தவர்கள் அதை ஒதுக்கி விட்டார்கள். ನಮಗೆ ಆಜ್ಞೆಯೇ ಬೇಡ ಎಂದು ಈಗಿರುವ ಕ್ರೈಸ್ತರು ಅದನ್ನು ತಳ್ಳಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. ஏன்? அந்த கற்பனை இல்லை என்றால் நம்ம இஷ்டம் போல என்ன செய்யலாம்? வேதத்தில் விளையாடலாம். ಆ ಆಜ್ಞೆ ನಮ್ಮಲ್ಲಿ ಇಲ್ಲದಿದ್ದರೆ ನಮಗೆ ಇಷ್ಟ ಬಂದಂತೆ ನಾವು ಉಪಯೋಗಿಸಬಹುದು. அப்போ தேவ பயம் என்பது ஜனங்களுக்கு இல்லாமல் போயிற்று. ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಭಯ ಎಂಬುದು ಜನರಿಗೆ ಇಲ್ಲದಂತಾಯಿತು. சோ கற்பனைகள் புதிய ஏற்பாட்டு ஜனங்களுக்கு உண்டா இல்லையா? ಆಜ್ಞೆಗಳು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಜನರಿಗೆ ಇದೆಯಾ ಇಲ್ಲವಾ? வேதத்துல வெளிப்படுத்தின விசேஷம் 14ஆம் அதிகாரம், ரெவலேஷன் சாப்டர் 14 verse 12. ಪ್ರಕಟಣೆ ಪುಸ್ತಕ 14ನೇ ಅಧ್ಯಾಯ 12ನೇ ವಚನ. ಇದರಲ್ಲಿ ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಯಾಕೋಬನ ಮೇಲಿನ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆಯುತ್ತಿರುವ ದೇವಜನರ ತಾಳ್ಮೆಯನ್ನು ತೋರಿ ಬರುತ್ತದೆ. Read in English. Revelation chapter 14 verse 12. Here is the patience of the saints. Here are those who keep the commandments of Elohim and the faith of Yahushua. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. தேவனுடைய கற்பனைகளையும் யாகுஷ்வாவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்களுடைய பொறுமை இதிலே விளங்கும் என்று கூறினான். ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ரெவலேஷன் புதிய ஏற்பாட்டுல இருக்குதா, பழைய ஏற்பாட்டுல இருக்குதா? ಪ್ರಕಟಣೆ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದೆಯಾ, ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದೆಯಾ? புதிய ஏற்பாட்டுல இருக்குது. ಅದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇದೆ. அதுவும் புதிய ஏற்பாட்டுல கடைசியில் இருக்கிறது. ಅದು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಕಡೆಯ ಭಾಗವಾಗಿದೆ. சோ தேவனுடைய கற்பனைகளையும் யாகுஷ்வாவின் மேலுள்ள விசுவாசத்தையும் காத்து கொள்ளுகிறவர்களாகிய பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಯಾಕೋಬನ ಮೇಲೆ ನಂಬಿಕೆಯನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುತ್ತಿರುವ ದೇವಜನರು ಎಂಬುದಾಗಿ. சோ விசுவாசத்தை காத்து கொள்ளுகிறதான பரிசுத்தவான்கள் தேவனுடைய கற்பனைகளையும் காத்து கொள்ளுகிறார்கள். ನಂಬಿಕೆಯನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬರುವವರು ದೇವರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಅವರು ಕಾಪಾಡಿಕೊಂಡು ಬರುತ್ತಾರೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஆக நாம் ஏன் கற்பனைகளை காத்து கொள்ளுகிறோம், ஏன் நாம் கடைபிடிக்கிறோம் என்பதற்கு இந்த வசனம் ஒரு காரணம். ನಾವು ಯಾವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಕೈಗೊಂಡು ನಡೆಯುತ್ತೇವೆ, ಅದನ್ನು ಓದುತ್ತೇವೆ ಎಂಬುದಕ್ಕೆ ಈ ವಾಕ್ಯಗಳು ನಮಗೆ ಕೊಡಲ್ಪಟ್ಟಿದೆ. நாம் இன்றைக்கு புதிய ஏற்பாட்டு ஜனங்கள் நமக்கு நியாயப்பிரமாணம் கிடையாது, கற்பனைகளும் கிடையாது என்று சொல்லி திரிகிற அநேகர் இந்த உலகத்தில் இருக்கிறார்கள். ಈಗಿನ ಕಾಲದ ಕ್ರೈಸ್ತರು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟವರು ನಮಗೆ ಹಳೆಯ ಆಜ್ಞೆಗಳ ಬೇಕಾಗಿಲ್ಲ ಎಂದು ನಡೆಯುವವರಾಗಿದ್ದಾರೆ. அவர்கள் சபைக்கு வேண்டுமானால் ஃபுல் காஸ்பல்னு பெயர் வைத்துக் கொள்ளலாம். ಅವರು ಸಭೆಗೆ ಬೇಕಾದರೆ ಪೂರ್ತಿ ಗಾಸ್ಪಲ್ ಎಂದು ಇಟ್ಟುಕೊಳ್ಳಬಹುದು.
ஆனா அவங்க ஆஃப் காஸ்பல் கூட கிடையாது, குவார்டர் காஸ்பல் கூட கிடையாது. ಅವರು ಅರ್ಧ ಭಾಗನೂ ಇಲ್ಲ ಕಾಲ್ ಭಾಗನೂ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. Hallelujah. முழு வேதத்தையும் நன்றாக படித்து அறிந்து ஆராய்ந்து பார்த்து அதன் பின்பு அதில் இருப்பதை ஜனங்களுக்கு சொல்ல வேண்டும். ಸತ್ಯವೇದವನ್ನು ಚೆನ್ನಾಗಿ ಓದಿ ಪರಿಶೋಧಿಸಿ ಅದರಲ್ಲಿ ಇರುವಂತಹವುಗಳನ್ನು ಜನರಿಗೆ ಅವರು ಬೋಧಿಸಬೇಕು. ஏனென்றால் ஒவ்வொரு ஊழியக்காரனும் தேவனுக்கு கணக்கு கொடுக்க வேண்டும். ಏಕೆಂದರೆ ಪ್ರತಿಯೊಬ್ಬ ಸೇವಕರು ದೇವರಿಗೆ ಲೆಕ್ಕ ಕೊಡಬೇಕಾಗಿರುತ್ತದೆ. இப்ப நான் சொல்லாத காரியங்களை நீங்கள் ஏன் ஜனங்களுக்கு சொன்னீர்கள் என்று அவர் கேள்வி கேட்பார். ದೇವರು ನಾನು ಹೇಳದೇ ಇರುವಂತಹ ಕಾರ್ಯಗಳು ಜನರಿಗೆ ಏಕೆ ನೀವು ಹೇಳಿದ್ದೀರಿ ಎಂಬುದಾಗಿ ದೇವರು ಅವರನ್ನು நான் சொன்ன காரியங்களை நீங்கள் ஏன் ஜனங்களுக்கு சொல்லவில்லை என்றும் கேட்பார். ನಾನು ಹೇಳಿದಂತ ವಿಷಯವನ್ನು ಜನರಿಗೆ ಏಕೆ ನೀವು ಹೇಳಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿಯೂ ಕೇಳುತ್ತಾನೆ. சோ இப்ப நாம கற்பனைகளை குறித்து பார்த்தது தேவன் சொன்ன வார்த்தை. ಈಗ ನಾವು ಆಜ್ಞೆ ಬಗ್ಗೆ ನೋಡಿರುವುದು ದೇವರು ಹೇಳಿರುವಂತ ಮಾತಾಗಿದೆ. அதை இன்றைக்கு ஜனங்களுக்கு சொல்லாதபடிக்கு கிறிஸ்தவ ஜனங்கள் இன்றைக்கு வஞ்சிக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ಅದನ್ನು ಜನರಿಗೆ ಹೇಳದಾಗಿ ಕ್ರಿಸ್ತರನ್ನು ವಂಚಿಸುವವರಾಗಿದ್ದಾರೆ. நாம் அந்த வஞ்சனையிலிருந்து வெளியே வரும்படி தேவன் நம்முடைய கண்களை திறந்தார். ಆ ವಂಚನೆಯಿಂದ ಹೊರಗಡೆ ಬರುವುದಕ್ಕಾಗಿ ದೇವರು ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳನ್ನು ತೆರೆದಿದ್ದಾನೆ. அதற்காக நாம் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாய் இருக்கிறோம். ಅದಕ್ಕೋಸ್ಕರ ದೇವರಿಗೆ ಕೃತಜ್ಞತೆ ಉಳ್ಳವರಾಗಿರೋಣ. ஹல்லேலூயா. Hallelujah. அப்ப யாகுவா என்றுதான் நாம் அந்த இடத்திலே வாசிக்க வேண்டும். ನಾವು ಯಾಹೋವ ಎಂಬುದಾಗಿ ನಾವು ಆ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಓದಬೇಕು. கர்த்தர் என்பது அவருடைய பெயர் அல்ல. ಕರ್ತನು ಎಂಬುದು ಆತನ ಹೆಸರಲ್ಲ. அந்த கர்த்தர் என்பது யாருடைய பெயர் என்றால் ಕರ್ತನು ಎಂಬುದು ಯಾರ ಹೆಸರು ಎಂದರೆ இலங்கையைச் சேர்ந்த ஆறுமுக நாவலர் என்பவருடைய கடவுளுக்கு சொந்தமான பெயர் அது. ಅದು ಶ್ರೀಲಂಕಾಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಆರುಮುಗ ನಾಲ್ವರ ಅವರಿಗೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ದೇವರದ ಹೆಸರಾಗಿರುತ್ತದೆ. இந்த ஆறுமுக நாவலர் யார் என்றால் தமிழ் வேதாகமத்தை மொழிபெயர்க்க உதவி செய்த ஒரு பிராமணன். ಆರುಮುಗ ನಾವಲರು ಯಾರು ಎಂದರೆ ಅವರು ತಮಿಳಿನಲ್ಲಿ ಈ ಸತ್ಯ ವೇದವನ್ನು ಭಾಷಾಂತರ ಮಾಡೋದಕ್ಕೆ ಅವರಿಗೆ ಸ್ವಲ್ಪ ಸಹಾಯ ಮಾಡಿದವರಾಗಿದ್ದಾರೆ. அப்ப அவர் என்ன பண்ணிவிட்டார், அவருடைய தெய்வத்தின் பெயரை அங்கே கொண்டு வந்து விட்டார். ಆಗ ಆತನ ದೇವರ ಹೆಸರನ್ನು ಅದರಲ್ಲಿ ಸೇರಿಸಿದ್ದಾನೆ. இப்போ நமக்கு புத்தி வராத அல்லது அறியாமை உள்ள காலங்களை தேவன் காணாதவர் போல் இருக்கிறார். ನಮಗೆ ತಿಳಿದಿರುವ ಸಮಯದಲ್ಲಿ ಆತನು ನಮ್ಮನ್ನು ನೋಡದವರಾಗಿದ್ದಾರೆ. ஆனால் அறிந்த பின்பு நாம் மனம் திரும்ப வேண்டியது கட்டாயம். ಅದನ್ನು ತಿಳಿದ ಮೇಲೆ ನಾವು ಮನಸ್ಸು ಬದಲಾವಣೆ ಮಾಡಿಕೊಳ್ಳುವುದು ಅದು ಕಡ್ಡಾಯವಾಗಿದೆ. அப்ப தேவன் நமக்கு அந்த வெளிப்பாட்டை கொடுத்த பொழுது நாம் உடனடியாக அதற்கு கீழ்ப்படிந்து நாம் அதை கடைபிடிக்க வேண்டும். ದೇವರು ನಮಗೆ ಕೊಟ್ಟಂತಹ ಪ್ರಕಟಣೆಗೆ ನಾವು ವಿಧೇಯರಾಗಿ ಅದನ್ನು ಕೈಕೊಂಡು ನಡೆಯಬೇಕಾಗಿದೆ. சோ யாகுவா என் மேய்ப்பராய் இருக்கிறார், எனக்கு ஒரு குறைவும் வருவதில்லை ಯಾಕೋಬನು ನನಗೆ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ, ನನಗೆ ಯಾವ ಕೊರತೆಯೂ ಬರುವುದಿಲ್ಲ. அப்படின்னு சொன்னா வேத வாக்கியங்களில் கூட நமக்கு குறைவு வருவதில்லை. ಹಾಗಿದ್ದರಿಂದ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಮಗೆ ಯಾವ ಕೊರತೆಯೂ எத்தனை ಇರುವುದಿಲ್ಲ. பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. வேத வாக்கியங்களில் கூட நமக்கு குறைவு வராதபடிக்கு காத்து கொள்ளுகிறவர் தான் நம்முடைய உண்மையான மேய்ப்பர். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ನಮಗೆ ಯಾವ ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ ಕಾಯ್ದುಕೊಳ್ಳುವವರೇ ನಮ್ಮ ನಿಜವಾದ ತಂದೆಯಾಗಿರುವ ದೇವರು. ஹல்லேலூயா. Hallelujah. ஆம், வேதத்திலே அநேகர் உள்ளே புகுந்து பலவிதமான மாற்றங்களை குளறுபடிகளை செய்திருக்கிறார்கள். ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅನೇಕರು ಒಳಗಡೆ ಬಂದು ಅವರಿಗೆ ಬೇಕಾದ ವಿಷಯಗಳನ್ನು ಇಲ್ಲಿ ಸೇರಿಸಿದ್ದಾರೆ. அநேக விஷயங்கள் நமக்கு புரிவதில்லை. ಅನೇಕ ವಿಷಯಗಳು ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುವುದೇ ಇಲ್ಲ. ஆனால் நாம் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ಆದರೆ ನಾವು ಆತನ ನೋಡಿ ಕರೆಯುವಾಗ அவர் அந்த காரியங்களை நம்முடைய கண்கள் காணும்படி செய்கிறார். ಆ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಆತನು ನಮ್ಮ ಕಣ್ಣುಗಳು ನೋಡುವಂತೆ ಮಾಡುತ್ತಾನೆ. நம்முடைய செவிகள் கவனிக்கும்படியாக செய்கிறார். ನಮ್ಮ ಕಿವಿಗಳು ಅದನ್ನು ಕೇಳುವ ಹಾಗೆ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. அப்பொழுது நமக்கு அங்கே அந்த வார்த்தையினுடைய வெளிச்சம் நமக்கு கிடைக்கிறது. ಆ ವಾಕ್ಯದ ಬೆಳಕು ನಮಗೆ ಅಲ್ಲಿ ಸಿಗುತ್ತದೆ. உண்மை என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ளுகிறோம். ನಿಜ ಏನು ಎಂಬುದನ್ನು ತಿಳಿದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. ஆகவே அவரை நம்பி பின்பற்றி கொண்டிருக்கிற எந்த ஆடுகளுக்கும் அவர் நல்ல மேய்ப்பனாய் இருக்கிறார். ಆತನನ್ನು ನಂಬಿ ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸುವ ಎಲ್ಲ ಆತ್ಮಗಳಿಗೆ ಆತನು ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. சோ யாகுவா என் மேய்ப்பராய் இருக்கிறபடியால் எனக்கு ஒரு குறைவும் வருவதில்லை. ಯಾಕೋಬನು ನನಗೆ ಕುರುಬನಾಗಿರುವುದರಿಂದ ನನಗೆ ಯಾವ ಕೊರತೆಯೂ ಬರುವುದಿಲ್ಲ. ஏனென்றால் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறார். ಏಕೆಂದರೆ ಆತನು ನನ್ನನ್ನು ಹಸಿರು ಗಾವಲಲ್ಲಿ ಮೇಯಿಸುತ್ತಾನೆ. அல்லேலூயா. Hallelujah. சோ புல் என்று சொன்னால் ஆட்டுக்கு அதுதான் தீவனம். ಹಸಿರು ಗಾವಲೆಂದರೆ ಅದುವೇ ಕುರಿಗಳಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಆಹಾರವಾಗಿರುತ್ತದೆ. அல்லேலூயா. Hallelujah. அப்போ அந்த நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறாராம், ಆ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ எங்கே நல்ல மேய்ச்சல் இருக்கிறதோ அந்த இடத்திலே அவர் தனது ஆடுகளை நடத்தி கொண்டு போகிறார். ಎಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಮೇವು ಸಿಗುತ್ತದೋ ಅಲ್ಲಿಗೆ ಆತನು ತನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. ஆகாரம் சாப்பிட்ட பின்பு தண்ணீர் குடிக்க வேண்டும். ಆಹಾರ ತಿಂದ ಮೇಲೆ ಅವುಗಳಿಗೆ ನೀರು ಕುಡಿಸಬೇಕು.
ಮಾಡಬೇಕು. சோ அந்த தண்ணீரை கூட எப்படிப்பட்ட தண்ணீர் இருக்கிற இடத்திலே அவர் அவர்களை நடத்தி கொண்டு போகிறார். ಇಂಥ ನೀರಿರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಅವುಗಳನ್ನು ಆತ ನಡೆಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ ಎಂದರೆ கலங்கின தண்ணீர் இருக்கிற இடத்தில் அல்ல, ಕಲಕಿದಂತ ನೀರುಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲ, தெளிந்த நீர் இருக்கிற இடத்திலே அவர்களை நடத்தி கொண்டு போகிறார். ಒಳ್ಳೆಯ ನೀರಿರುವ ಸ್ಥಳಕ್ಕೆ ಆತನು ಅವರನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. ஏனென்றால் அவர் தன்னுடைய ஆடுகளின் பேரில் அவர் கவனமுள்ளவராய் இருக்கிறார். ಏಕೆಂದರೆ ಆತನು ತನ್ನ ಕುರಿಗಳ ಮೇಲೆ ತುಂಬಾ ಗಮನವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. என்னுடைய ஆடுகள் நல்ல ஆகாரத்தை புசிக்க வேண்டும், நல்ல தண்ணீரை குடிக்க வேண்டும் என்பதிலே அவர் கவனமுள்ளவராய் இருக்கிறார். ನನ್ನ ಕುರಿಗಳು ಒಳ್ಳೆಯ ಊಟ ಮಾಡಬೇಕು ಮತ್ತೆ ಒಳ್ಳೆಯ ನೀರು ಕುಡಿಯಬೇಕು ಎಂಬ ವಿಷಯದಲ್ಲಿ ಆತನು ತುಂಬಾ ಗಮನವುಳ್ಳವನಾಗಿದ್ದಾನೆ. இப்ப நல்ல ஆகாரம் என்று சொல்லப்படுவது என்ன? ಒಳ್ಳೆಯ ಆಹಾರ ಎಂದು ಹೇಳುವುದಾದರೆ ಏನು? அது நாம் நினைப்பது போல நாம் சரீரத்திற்கு புசிக்கிற ஆகாரம் அல்ல. ನಾವು ನೆನೆಸಿಕೊಳ್ಳುವ ಪ್ರಕಾರ ಶರೀರಕ್ಕೆ ಮಾಡುವಂತ ಊಟ ಆಹಾರವಲ್ಲ. அவர் எப்படிப்பட்ட ஆகாரத்தை தம்முடைய பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார்? ಆತನು ಎಂತ ಆಹಾರವನ್ನು ತನ್ನ ಮಕ್ಕಳಿಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ? நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திற்கு தேவையான நல்ல ஆகாரத்தை தெரிந்தெடுத்து கொடுக்கிறார். ನಮ್ಮ ಪ್ರಾಣ ಆತ್ಮ ಶರೀರಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟಂತೆ ಒಳ್ಳೆಯ ಆಹಾರವನ್ನು ಆತನು ಆರಿಸಿ ಕೊಡುತ್ತಾನೆ. Hallelujah. Hallelujah. Read in English, that's second verse. Psalms chapter 23 verse 2. Psalms 2:23 verse 2. He makes me to lie down in green pastures. கன்னடத்துல வாசிங்க. ಆತನು ಹಸಿರು ಗಾವಲಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ತಂಗಿಸುತ್ತಾನೆ. Hallelujah. Hallelujah. அதுல பச்சையா இருக்கிற புல்லுன்னு வருது இல்லையா? அந்த அர்த்தம் வருது கன்னடத்துல. பச்சையா இருக்கிற புல்லுன்னு. அத வந்து தமிழ்ல இல்ல, இங்கிலீஷ்ல இல்ல. இங்கிலீஷ்ல மேய்ச்சல் நிலம் என்று தான் இருக்கிறது. தமிழ்ல வந்து கிரீன் பாஸ்டர் இருக்கு. ஓகே, பச்சையான புல். தமிழ்ல அத அந்த பச்சைங்கிறத விட்டுட்டாங்க. தமிழ்ல பச்சை என்பது இல்லை. நீங்க வேணுமானா அதுல சேர்த்துக்குங்க. அப்ப எப்படிப்பட்ட புல்லுள்ள இடங்களில் அவர் மேய்க்கிறாராம்? ಇಂಥ ಹುಲ್ಲುಗಳ ಇರುವ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನು ಮೇಯಿಸುತ್ತಾನಂತೆ. காய்ந்து போன புல்லுள்ள இடங்களில் அல்ல. ಒಣಗಿ ಹೋದಂತ ಹುಲ್ಲುಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಅಲ್ಲ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. Hallelujah. பச்சையான பசுமையான புல் இருக்கிற இடத்திலே அவர் அவைகளை மேய்க்கிறார். ಆತನು ಹಸಿರು ಗಾವಲಲ್ಲಿ ಆತ ಅವರನ್ನು ಮೇಯಿಸುತ್ತಾನೆ. அந்த பசுமையான புல் என்று சொல்லும்போது அது இளம் புல், இளம் பயிர் என்று சொல்லப்படுகிறது. ಹಸಿರು ಗಾವಲ ಎಂದರೆ ಅದು ತುಂಬಾ ಎಳೆಯ ಆಹಾರವಾಗಿರುತ್ತದೆ. கொஞ்சம் முற்றி போனால் கூட அந்த ஆடுகள் அதை சாப்பிடுவதற்கு கஷ்டப்படும். ಸ್ವಲ್ಪ ಬಲಿತು ಹೋಗಿದ್ದರೂ ಕೂಡ ಮೇಕೆ ಕುರಿಗಳು ಅವುಗಳು ತಿನ್ನಕ್ಕೆ ಕಷ್ಟಪಡುತ್ತವೆ. ஆகையினாலே அவர் மேய்க்கிறதான ஆடுகளுக்கு அவர் பச்சையான பசும் புல்லை அவர்களுக்கு ஆகாரமாக கொடுக்கிறார். ಆತನು ಮೇಯಿಸುವಂತ ಕುರಿಗಳಿಗೆ ಆತನು ಹಸಿರು ಗಾವಲಲ್ಲಿ ಅವರನ್ನು ಮೇಯಿಸುತ್ತಾನೆ. சோ இந்த ஆகாரம் என்பது என்ன? ಆಹಾರ ಎಂಬುದಾದರೂ ಏನು? அதை அப்பம் என்று சொல்லுவார்கள். ಅದು ರೊಟ್ಟಿ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳುತ್ತಾರೆ. அப்ப வேதத்தில் அதை அப்பம் என்றும் ஆகாரம் என்றும் சொல்லப்படுகிறது. ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಅದು ರೊಟ್ಟಿಯು ಆಹಾರವು ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. அப்ப அந்த அப்பம் என்பது என்ன? ಆ ರೊಟ್ಟಿ ಎಂದರೆ ಏನು? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரம் அல்ல, ಮನುಷ್ಯನು ರೊಟ್ಟಿ ತಿಂದ ಮಾತ್ರವಲ್ಲ, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಟು ಬರುವ ಪ್ರತಿಯೊಂದು ಮಾತಿನಿಂದಲೂ ಆತನು ಬದುಕುವನು. அல்லேலூயா. Hallelujah. அப்ப பச்சையான புல், அந்த பசும் புல் அல்லது இளம் தளிர் என்கிறதான ஒரு காரியம் என்னவென்றால் தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை. ಆ ಹಸಿರು ಗಾವಲು ಎಳೆ ತೆನೆ ಎಂದು ಹೇಳಿದರೆ ಅದು ದೇವರ ಬಾಯಿಂದ ಹೊರಟು ಬರುವಂತ ಮಾತುಗಳಾಗಿವೆ. அல்லேலூயா. Hallelujah. அவர் நம்முடைய மேய்ப்பராய் இருப்பார் என்றால் அவர் நம்மை அப்படிப்பட்ட இடத்திற்கு நடத்தி செல்லுவார். ಆತನು ನಮ್ಮ ಕುರುಬನಾಗಿದ್ದರೆ ಆತನು ಅಂತ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಹೋಗಿ ನಿಲ್ಲಿಸುತ್ತಾನೆ. அப்ப அந்த இடத்தில் போகும் பொழுது ನಾವು ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗುವಾಗ பழைய விஷயங்களை அவர் உங்களுக்கு தருவதில்லை. ಹಳೆಯ ವಿಷಯಗಳನ್ನು ಆತನು ನಿಮಗೆ ಕೊಡುವುದಿಲ್ಲ. இந்த காலத்திற்கு உங்களுக்கு என்ன வேண்டுமோ அந்த ஆகாரத்தை அவர் கொடுக்கிறார். ಈ ಕಾಲಕ್ಕೆ ನಿಮಗೆ ಯಾವ ಆಹಾರ ಬೇಕಿದೆಯೋ ಆ ಆಹಾರವನ್ನು ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. ஏன்னா ஏற்ற வேளையிலே ஆகாரம் கொடுக்கிறவன் தான் உண்மையான ஊழியக்காரன் என்று வேதம் சொல்லுகிறது. ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಆಹಾರ ಕೊಡುವವನೇ ನಿಜವಾದ ಸೇವಕನು ಎಂಬುದಾಗಿ ಸತ್ಯವೇದದಲ್ಲಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. மத்தேயு 24 அதிகாரம், Matthew chapter 24 verse 45. ಮತ್ತಾಯನ ಪುಸ್ತಕ 24ನೇ ಅಧ್ಯಾಯ 45ನೇ ವಚನ. ஏற்ற வேளையிலே தன் வேலைக்காரனுக்கு போஜனம் கொடுத்து
அவர்களை விசாரிக்கும்படி எஜமான் வைத்த உண்மையும் விவேகமும் உள்ள ஊழியக்காரன் யாவன்? Matthew chapter 24 verse 45. Who then is a faithful and a wise servant, whom his master made ruler over his household, to give them food in due season? ஆமென். ಹಾಗಾದರೆ ಯಜಮಾನನು ತನ್ನ ಮನೆಯವರಿಗೆ ಒತ್ತೊತ್ತಿಗೆ ಆಹಾರ ಕೊಡಲಿಕ್ಕೆ ಅವರ ಮೇಲಿಟ್ಟ ನಂಬಿಗಸ್ತನು ವಿವೇಕಿಯೂ ಆದಂತ ಆಳು ಯಾರು? ஹல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப உண்மையான மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளுக்கு எந்த விதமான ஆகாரம் தேவையோ, எந்த விதமான ஆகாரத்தை அது விரும்பி புசிக்கணுமோ அந்த ஆகாரத்தை கொடுக்கிறார். ಒಂದು ನಿಜವಾದ ಉತ್ತಮವಾದ ಕುರುಬನು ತನ್ನ ಕುರಿಗಳಿಗೆ ಎಂತ ಆಹಾರ ಬೇಕು ಅವು ಇಷ್ಟಪಡುವಂತ ಆಹಾರವನ್ನು ಅವುಗಳಿಗೆ ಆತನು ತಕ್ಕ ಸಮಯದಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಾನೆ. இன்றைக்கு நீங்கள் யூடியூப்ல எல்லாம் போய் பார்த்தீர்களானால் அநேகர் ஒரு விஷயத்தை சொல்லி புலம்புகிறார்கள். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಯೂಟ್ಯೂಬ್ ಅಲ್ಲಿ ಹೋಗಿ ನೋಡಿದರೆ ಅನೇಕರು ಕೆಲವು ವಿಷಯಗಳನ್ನು ಹೇಳಿಕೊಂಡು ಅವರು ಅಗಲಾಚುತ್ತಾರೆ. சபைகளிலே வசனம் இல்லை, ಸಭೆಗಳಲ್ಲಿ ವಾಕ್ಯಗಳೇ ಇಲ್ಲ. வெறும் கதைகளையும் சினிமா பாட்டுகளையும் சொல்லியே அவர்கள் காலத்தை கடத்தி விடுகிறார்கள். ಕಥೆಗಳನ್ನು ಸಿನಿಮಾ ಹಾಡುಗಳನ್ನು ಹೇಳಿ ಅವರ ಕಾಲವನ್ನು ಕಳೆಯುತ್ತಿದ್ದಾರೆ. பிரசங்கம் பண்ணும்படி ஒரு வசனத்தை எடுப்பார்கள், ಬೋಧನೆ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ವಾಕ್ಯವನ್ನು ತೆಗೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. ஆனால் அந்த வசனத்திற்கும் அவர்கள் பேசுவதற்கும் எந்த சம்பந்தமும் இருக்காது. ಆ ವಾಕ್ಯಕ್ಕೂ ಅವರು ಮಾತನಾಡುವ ವಿಷಯಕ್ಕೂ ಯಾವ ಸಂಬಂಧವೂ ಇರುವುದಿಲ್ಲ. அங்கே நிச்சயமாக வெளிப்பாடு என்பது இல்லவே இல்லை. ಅಲ್ಲಿ ಖಂಡಿತವಾಗಲೂ ಪ್ರಕಟಣೆ ಎಂಬುದು ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. அப்ப அந்த ஆடுகள் என்ன செய்யும்? ಆಗಿದ್ದ ಮೇಲೆ ಆ ಕುರಿಗಳು ಏನು ಮಾಡುತ್ತವೆ? ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மிகவும் சோர்ந்து போகும். ಅವು ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಅವು ಕೊರತೆ ಉಳ್ಳವರಾಗಿರುತ್ತವೆ. நற்கிரியைகளை செய்வதிலே அவர்கள் சோர்ந்து போவார்கள். ಸತ್ಕಾರ್ಯಗಳನ್ನು ಮಾಡುವುದರಲ್ಲಿ ಅವರು ಕೊರಗಿ ನೀಗಿ ಹೋಗುತ್ತದೆ. அதுபோல கனியற்றதான ஒரு வாழ்க்கை அவர்களிடத்தில் காணப்படும். ಅದರಿಂದ ಫಲ ಇಲ್ಲದೆ ಇರುವ ಜೀವನ ಅವರ ಜೀವನದಲ್ಲಿ ನೋಡುತ್ತಾರೆ. ஆனால் நல்ல மேய்ப்பன் நம்மை தன்னுடைய ஆடுகளை எங்கே நடத்துகிறார்? ಆದರೆ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ತನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಎಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾನೆ? எங்கே நல்ல ஆகாரம் இருக்கிறதோ அங்கே நடத்துகிறார். ಎಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಆಹಾರ ಸಿಗುತ್ತದೋ ಅಲ್ಲಿ ಆತನು ನಡೆಸುತ್ತಾನೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, ஆகாரம் இப்படி இருக்கிறது. ಆಹಾರ ಈ ರೀತಿ ಇದೆ. இனி தண்ணீரை குறித்து பார்க்கலாம். ಇನ್ನು ನೀರಿನ ಬಗ್ಗೆ ನೋಡೋಣ. தண்ணீர் என்ன? ನೀರು ಎಂದರೆ ಏನು? தண்ணீர் என்பதும் வேத வசனம் தான். ನೀರು ಎಂದರೂ ಅದು ಸತ್ಯವೇದ அப்ப ವಾಕ್ಯವೇ. தண்ணீர் எப்படிப்பட்ட தண்ணீர் இடத்திலே அவர் ஆடுகளை நடத்துகிறாராம்? ಇಂಥ ನೀರಿನ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನು ತನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. குழம்பி போன கலங்கலான தண்ணீர்கள் மத்தியிலே அவர் நடத்தவில்லை. ಆತನು ಕೆಟ್ಟ ನೀರುಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಅವರು ಆತನು ನಡೆಸಲಿಲ್ಲ. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே அவர்களை நடத்துகிறார். ಅದು ವಿಶ್ರಾಂತಿದ ನೀರುಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ಅವರು ಆತನು ನಡೆಸುತ್ತಾನೆ. தண்ணீர் என்பது வேத வாக்கியம் என்பதற்கு வசனத்தை குறித்துக் கொள்ளுங்கள். நீதிமொழிகள் 25ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம். Proverbs chapter 25 verse 25. 25ನೇ ಜ್ಞಾನೋಕ್ತಿಗಳು 25ನೇ ವಚನ. ಬಳ್ಳಿ ಬಾಯಾರಿದವನಿಗೆ ತಣ್ಣೀರು ಹೇಗೋ ಹಾಗೆ ದೇಶಾಂತರದಿಂದ ಬಂದ ಒಳ್ಳೆ ಸಮಾಚಾರವೂ ಹಾಗೆಯೇ. Proverbs chapter 25 verse 25. As cold water to a weary soul, so is good news from a far country. தூர தேசத்திலிருந்து வரும் நற்செய்தி விடாய்த்த ஆத்மாவுக்கு கிடைக்கும் குளிர்ந்த தண்ணீருக்கு சமானம். அல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இப்ப குளிர்ந்த தண்ணீர் எதற்கு சமானமாம்? ತಣ್ಣೀರು ಯಾವುದಕ್ಕೆ ಸಮಾನವಾಗಿದೆ? நற்செய்திக்கு சமானம். ಒಳ್ಳೆಯ ಸಮಾಚಾರಕ್ಕೆ ಸಮಾನವಾಗಿದೆ. அந்த நற்செய்தி எங்கிருந்து வருகிறதா? ಆ ಒಳ್ಳೆಯ ಸಮಾಚಾರ ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತದೆ? தூர தேசத்திலிருந்து வருகிறது. ಅದು ದೂರ ದೇಶದಿಂದ ಬರುತ್ತದೆ. இந்த உலகத்தில் இருந்து அல்ல, ಈ ಲೋಕದಿಂದ ಅಲ್ಲ, பரலோகத்திலிருந்து வருகிறது. ಅದು ಪರಲೋಕದಿಂದ ಬರುತ್ತದೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. பரலோகம் என்கிறதான தூர தேசத்திலிருந்து பாவங்களினாலே பிரச்சனைகளினாலே விடாய்த்து போன ஆத்மாவுக்கு குளிர்ந்த தண்ணீருக்கு சமானமாக ஒரு நற்செய்தி அங்கே வருகிறது. ಕಷ್ಟದಿಂದ ದುಃಖದಿಂದ ಬಳಲಿ ಹೋದಂತಹ ಆತ್ಮಗಳಿಗೆ ಅದು ದೂರ ದೇಶದಿಂದ ಒಳ್ಳೆ ಸಮಾಚಾರದ ಸುದ್ದಿಯು ತಣ್ಣೀರಿನ ಹಾಗೆ ಅವರಿಗೆ ಬರುತ್ತದೆ. அப்படிப்பட்ட நல்ல தண்ணீர் இருக்கிற இடத்திற்கு நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை நடத்துகிறார். ಆ ರೀತಿ ಒಳ್ಳೆಯ ನೀರುಗಳಿರುವ ಬಳಿಗಳಿಗೆ ಆತನು ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು ಆ ಕುರಿಗಳನ್ನು ನಡೆಸುತ್ತಾನೆ. ஏன்னா இந்த உலகத்தில் தண்ணீர்கள் இல்லை என்றால் நிச்சயமாக இருக்கிறது. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ನೀರು ಖಂಡಿತವಾಗಲೂ ಇದೆ. ஆனால் அந்த தண்ணீர்கள் ஒரு காலமும் மனுஷனுடைய தாகத்தை தீர்க்காது. ಆ ನೀರುಗಳು ಖಂಡಿತವಾಗಲೂ ಮನುಷ್ಯರ ದಾಹವನ್ನು ನೀಗಿಸುವಂತದಲ್ಲ. அப்போ யாகுஷுவா யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே ஒரு காரியத்தை சொல்லுகிறார், தண்ணீரை குறித்து சொல்லுகிறார். கவனியுங்கள், அங்கே யோவான் எழுதின சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 4
14ஆம் வசனம். John the Gospel chapter 4 verse 13 and 14. ಯೋಹಾನನ ಬರೆದ ಪುಸ್ತಕ 4ನೇ ಅಧ್ಯಾಯ 13-14 ವಚನಗಳು. ಯಾಕುಷ್ವ ಆಕೆಗೆ, ಈ ನೀರನ್ನು ಕುಡಿಯುವವರಿಗೆ ತಿರುಗಿ ನೀರಡಿಕೆಯಾಗುವುದು. ನಾನು ಕೊಡುವ ನೀರನ್ನು ಕುಡಿಯುವವನಿಗೆ ಎಂದಿಗೂ ನೀರಡಿಕೆ ಆಗುವುದಿಲ್ಲ. ನಾನು ಅವನಿಗೆ ಕೊಡುವ ನೀರು ಅವನಲ್ಲಿ ಉಕ್ಕುವ ಒರತೆಗಳಾಗಿಯೂ ನಿತ್ಯ ಜೀವವನ್ನು ಉಂಟು ಮಾಡುವಂತದ್ದು ಎಂದು ಹೇಳಿದನು. Hallelujah. Hallelujah. Amen. Yahushua. In English. John chapter 4 verse 13 and 14. Yahushua answered and said to her, whoever drinks of this water will thirst again. But whoever drinks of the water that I shall give him will never thirst. But the water that I shall give him will become in him a fountain of water springing up into everlasting life. Amen. 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 Hallelujah. Hallelujah. நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை எங்கே நடத்துகிறார்? ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು ತನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಎಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾನೆ? அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடத்துகிறார். ವಿಶ್ರಾಂತಿ ನೀರುಗಳ ಬಳಿಗೆ ಅವುಗಳನ್ನು அப்ப ನಡೆಸುತ್ತಾನೆ. அந்த அமர்ந்த தண்ணீர் என்றால் என்ன என்று பார்த்தோம்? ವಿಶ್ರಾಂತಿ ನೀರು ಎಂದರೆ ಏನೆಂದು ನೋಡಿದೆವು. நற்செய்தி, வசனம் என்று பார்த்தோம். ಒಳ್ಳೆಯ ಸಮಾಚಾರ. ஹல்லேலூயா. Hallelujah. இந்த உலகத்திலே அநேக இடங்களிலே நமக்கு தண்ணீர் கிடைக்கிறது. ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕ ಸ್ಥಳಗಳಲ್ಲಿ ನಮಗೆ ನೀರು ಸಿಗುತ್ತದೆ. ஆனால் அந்த தண்ணீர் ஒரு காலமுமே நம்முடைய தேடுதலை அது குறைக்கவே இல்லை. ಯಾವತ್ತೂ ಅವು ನಾವು ಹುಡುಕುವುದನ್ನು ಅದು ತೀರಿಸುವುದೇ ಇಲ್ಲ. நம்மை திருப்தி ஆக்கவே இல்லை. ನಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುವುದೇ ಇಲ್ಲ. நாம் திருப்தியாக்கக்கூடிய தண்ணீரை தேடிக்கொண்டே இருக்கிறோம். ನಾವು ತೃಪ್ತಿ ಹೊಂದುವಂತ ನೀರು ಇನ್ನೂ ಹುಡುಕುತ್ತಲೇ ಇದ್ದೇವೆ. அப்படித்தான் இந்த சமாரிய ஸ்திரீயும் அப்படி திருப்தி தராத தண்ணீரை தேடிக்கொண்டிருந்தாள். ಆ ಸಮಾರಿಯ ಸ್ತ್ರೀ ಕೂಡ ಅದೇ ರೀತಿ ತೃಪ್ತಿ ಸಿಗದಂತ ನೀರನ್ನು ಹುಡುಕುತ್ತಿದ್ದಳು. அப்பொழுது யாகுஷுவா சொன்னார், ಆಗ ಯಾಕುಷ್ವ ಹೇಳಿದನು, நான் கொடுக்கும் தண்ணீரோ. ನಾನು ಕೊಡುವಂತ ನೀರು. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு அவர் கொடுக்கிற தண்ணீர் நமக்கு வேண்டும். ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಆತನು ಕೊಡುವಂತ ನೀರು ನಮಗೆ ಬೇಕಾಗಿದೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அந்த தண்ணீர் நம்மை திருப்தி ஆக்குவது மட்டுமல்ல, ಆ ನೀರು ನಮ್ಮನ್ನು ತೃಪ್ತಿಪಡಿಸುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, நமக்குள்ளே இருந்து நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூற்றாய் இருக்கும். ಅದು ನಮ್ಮ ಒಳಗಡೆಯಿಂದ ಇದ್ದುಕೊಂಡು ನಿತ್ಯ ಜೀವನ ಕೊಡುವಂತಹ ಒರತೆಗಳಾಗಿರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. Hallelujah. உலகம் கொடுக்கிற தண்ணீருக்கும் அவர் நமக்கு தருகிற தண்ணீருக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். ಲೋಕದಲ್ಲಿ ಸಿಗುವಂತ ನೀರಿಗೂ ಆತನು ಕೊಡುವ ನೀರಿಗೂ ಇರುವ ವ್ಯತ್ಯಾಸ ಇದುವೇ ಆಗಿದೆ. அப்போ நல்ல மேய்ப்பனை நாம் சார்ந்து கொண்டிருந்தால், ನಾವು ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನನ್ನು ನಾವು ಅವಲಂಬಿಸಿಕೊಂಡಿದ್ದರೆ, அவர் நம்மை இந்த அமர்ந்த தண்ணீர்கள் அண்டைக்கு நடத்துகிறார். ಆತನು ನಮ್ಮನ್ನು ಈ ವಿಶ್ರಾಂತಿ ನೀರುಗಳ ಸ್ಥಳಿಗೆ ನಮ್ಮನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. அதைத்தான் எரேமியா 33ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவர் வாக்குத்தத்தமாக தந்திருக்கிறார். ಯೆರೆಮೀಯ 33 ಅಧ್ಯಾಯದಲ್ಲಿ ಆತನು ನಮಗೆ ವಾಗ್ದಾನವಾಗಿ ವಾಕ್ಯವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾನೆ. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று சொன்னார். Jeremiah chapter 33 verse 3. Call to me and I will answer you and show you great and mighty things which you do not know. Amen. ನನ್ನನ್ನು ಕೇಳಿಕೋ, ನಾನು ನಿನಗೆ ಸದುತ್ತರವನ್ನು ದಯಪಾಲಿಸಿ ನಿನಗೆ ತಿಳಿಯದ ಮಹತ್ವದ ಗುಡಾರತಗಳನ್ನು ಗೋಚರಪಡಿಸುವೆನು. ஹல்லேலூயா. Hallelujah. ஆக நம்முடைய நல்ல மேய்ப்பனை நாம் சார்ந்து கொண்டு இருப்போமானால், ನಾವು ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನನ್ನು ಅವಲಂಬಿಸಿಕೊಂಡಿದ್ದರೆ, அவர் கொடுக்கிற தண்ணீர் இந்த உலகம் கொடுக்கிற பிரகாரமாக இருக்காது. ಆತನು ಕೊಡುವ ನೀರು ಈ ಲೋಕ ಕೊಡುವ ಪ್ರಕಾರ ಇರುವುದಿಲ್ಲ. நம்முடைய தாகத்தை திருப்தி செய்வதோடு மட்டுமல்ல, ನಮ್ಮ ದಾಹವನ್ನು ತೃಪ್ತಿ ಮಾಡುವುದು ಮಾತ್ರವಲ್ಲ, நீங்கள் அநேகருடைய தாகத்தை தணிக்கிறவர்களாகவும் மாற்றுவார். ನೀವು ಅನೇಕರ ದಾಹವನ್ನು ನೀಗಿಸುವವರಾಗಿಯೂ ಇರುತ್ತೀರಿ. ஹல்லேலூயா. Hallelujah. இப்படிப்பட்ட ஒரு மேய்ப்பனால் மேய்க்கப்படுகிற ஒரு ஆடு எப்படி இருக்கும்? ಇಂಥ ಕುರುಬನಿಂದ ಮೇಯಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಕುರಿ ಯಾವ ರೀತಿ ಇರುತ್ತದೆ? இப்படிப்பட்ட ஆடு சகல ஆரோக்கியமும் பெற்றதாக இருக்கும். ಇಂಥ ಕುರಿಗಳು ಒಳ್ಳೆ ಆರೋಗ್ಯ ಹೊಂದಿರುವಂತ ಕುರಿಗಳಾಗಿರುತ್ತದೆ. அந்த ஆட்டிற்கு ஒரு குறையும் இருக்காது. ಆ ಕುರಿಗಳಿಗೆ ಯಾವ ಕೊರತೆಯೂ ಇರುವುದಿಲ್ಲ. காரணம், அந்த ஆடுகளை மேய்க்கிறவர் நல்ல மேய்ப்பன். ಕಾರಣ, ಆ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸುವವನು ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. ஒரே ஒரு நல்ல மேய்ப்பன் தான் இந்த உலகத்தில் உண்டு. ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಒಂದೇ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು ಇದ್ದಾರೆ. நாம் பழைய ஏற்பாட்டிலே பார்க்கும்போது அது யாகுவா நம்முடைய மேய்ப்பர் என்று நாம் பார்க்கிறோம். ಹಳೆಯ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನೋಡುವಾಗ ಯಾಕೋಬನೇ ನನ್ನ ಕುರುಬನು ಎಂಬುದಾಗಿ ನೋಡುತ್ತೇವೆ. அதையே நாம் புதிய ஏற்பாட்டுக்கு வந்தால், ಅದೇ ನಾವು ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಗೆ ಬಂದರೆ ஒருவர் அங்கே நின்று சொல்லுகிறார், ಅಲ್ಲಿ ಆತ ಒಬ್ಬನು ನಿಂತುಕೊಂಡು ಹೇಳುತ್ತಾನೆ, நானே நல்ல மேய்ப்பன். ನಾನೇ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. Hallelujah.
யோவான் எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜான் த காஸ்பல் chapter 10 verse 11. ಯೋಹಾನನ ಪುಸ್ತಕ 10ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನ. ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು. ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ತನ್ನ ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. John chapter 10 verse 11. I am the good shepherd. The good shepherd gives his life for the sheep. Amen. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தமிழிலே நானே நல்ல மேய்ப்பன் போட்டிருக்கு. கன்னடத்துல ನಾನೇ. நானே நல்ல மேய்ப்பன். இங்கிலீஷ்ல I am the good shepherd. இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் தெரியுமா? அவரை தவிர வேற நல்ல மேய்ப்பன் இந்த உலகத்தில் கிடையாது. ಆತನಲ್ಲದೆ ಬೇರೆ ಕುರುಬನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நமக்கு பழைய ஏற்பாட்டிலே ஒரு மேய்ப்பனும் புதிய ஏற்பாட்டிலே இன்னொரு மேய்ப்பனும் என்று கிடையாது. ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಕುರುಬನು, ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಇನ್ನೊಂದು ಕುರುಬನು அந்த ಎಂಬುದಾಗಿ ಇಲ್ಲ. பழைய ஏற்பாட்டிலே சங்கீதக்காரன் தாவீதினால் சொல்லப்பட்ட அந்த மேய்ப்பன் தான் நான் என்று புதிய ஏற்பாட்டிலே யாகுஷுவா தன்னை வெளிப்படுத்துகிறார். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ದಾವೀದನು ಹೇಳಿದಂತ ಕುರುಬನು ಎಂದು ಹೇಳಿದಂತವನು ಈ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ಎಂದು ಯಾಕೋಬ ಹೇಳುತ್ತಿದ್ದಾನೆ. 14ஆம் வசனத்தை கூட வாசி. 14th verse. I am the good shepherd. I am the good shepherd. And I know my sheep. I know my sheep. And am known by my own. I know And am known by my own. by my own. Okay. ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು. ತಂದೆಯು ನನ್ನನ್ನು ನಾನು ತಂದೆಯನ್ನು ತಿಳಿದವನಂತೆಯೂ ನಾನು ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ತಿಳಿದಿದ್ದೇನೆ. ನನ್ನ ಕುರಿಗಳು ನನ್ನನ್ನು ತಿಳಿದಿರ್ತವೆ. Hallelujah. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ನನ್ನ ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ಪ್ರಾಣ ಕೊಡುತ್ತೇನೆ. நானே நல்ல மேய்ப்பன், பிதா என்னை அறிந்திருக்கிறது போல, நான் பிதாவை அறிந்திருக்கிறது போலவும் நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன். ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். அல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப தான் நல்ல மேய்ப்பன் என்பதை அவர் எப்படி வெளிப்படுத்துகிறார்? ಆತನು ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ಎಂಬುದಾಗಿ ಯಾವ ರೀತಿ ಗೋಚರಪಡಿಸುತ್ತಿದ್ದಾನೆ? தன்னுடைய ஜீவனை அந்த ஆடுகளுக்காக கொடுப்பதன் மூலம் அவர் அதை நிரூபிக்கிறார். ತನ್ನ ಪ್ರಾಣವನ್ನು ತನ್ನ ಕುರಿಗಳಿಗೋಸ್ಕರ ಕೊಡುವುದರ ಮುಖಾಂತರ ಆತನು ತೋರಿಸಿಕೊಡುತ್ತಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. அப்ப பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட அந்த நல்ல மேய்ப்பன் நான் தான் என்பதை தன்னுடைய ஜீவனை கொடுத்து அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். ಹಳೆ ಒಡಂಬಡಿಕೆಯಲ್ಲಿ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ಎಂದು ಹೇಳಿದ್ದವನು ಈ ಹೊಸ ಒಡಂಬಡಿಕೆಯ ಜೀವವನ್ನು ಕೊಟ್ಟು ನಾನೇ ಒಳ್ಳೆ ಕುರುಬನು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳಿದ್ದಾನೆ. இன்னும் இந்த நல்ல மேய்ப்பனுடைய சுபாவங்களை எசேக்கியேல் தீர்க்கதரிசி கொஞ்சம் விளக்கமாக எழுதுகிறார். எசேக்கியேல் தீர்க்கதரிசி 34ஆம் அதிகாரம், எசேக்கியேல் chapter 34 verses 11 onwards. ಇಸೆಕೇಲ್ ಪ್ರವಾದಿಯ ಪುಸ್ತಕ 34ನೇ ಅಧ್ಯಾಯ 11ನೇ ವಚನದಿಂದ. ದೇವರಾದ ಯಾಕೋಬನು ಇಂತೆನ್ನುತ್ತಾನೆ, ಆಹಾ, ನಾನೇ ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿ ಹುಡುಕುವೆನು. ಮಂದೆಯ ಕುರುಬನು ಸುತ್ತಮುತ್ತಲು ಚದರಿ ಹೋದ ತನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಹುಡುಕುವ ಹಾಗೆ ನಾನು ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಹುಡುಕುವೆನು. ಕಾರುಮುಗಿಲಿನ ದುರ್ಗದಲ್ಲಿ ಚಲ್ಲಿಪಿಲ್ಲಿಯಾದ ಎಲ್ಲ ಸ್ಥಳಗಳಿಂದ ಅವುಗಳನ್ನು ಬಿಡಿಸಿ ಜನಾಂಗಗಳ ವಶದಿಂದ ತಪ್ಪಿಸಿ ದೇಶ ದೇಶಗಳಿಂದ ಒಟ್ಟುಗೂಡಿಸಿ ಸ್ವದೇಶಕ್ಕೆ ಬರಮಾಡಿ ಇಸುಲಿನ ಬೆಟ್ಟಗಳಲ್ಲಿಯೂ ತೊರೆಗಳಲ್ಲಿಯೂ ಬಳಿಗಳಲ್ಲಿಯೂ ಸೀಮೆಯ ಎಲ್ಲ ಹಕ್ಕೆಗಳಲ್ಲಿಯೂ ಮೇಯಿಸುವೆನು. ಅವುಗಳಿಗೆ ಒಳ್ಳೆಯ ಮೇವನ್ನು ಮೇಯಿಸುವೆನು. ಅವುಗಳು ಹುಲ್ಲುಗಾವಲಲ್ಲಿ 14 verse. ಅವುಗಳನ್ನು ಹುಲ್ಲುಗಾವಲಿನ ಇಸ್ರೇಲ್ ಎತ್ತರವಾದ ಬೆಟ್ಟಗಳಲ್ಲಿ ಇರುವುದು. ಅಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ತವರಿನ ಮಲಗುವವು. ಇಸ್ರೇಲ್ ಮೇಲಿನ ಬೆಟ್ಟಗಳಲ್ಲಿ ಹಸಿ ಹುಲ್ಲನ್ನು ಮೇಯುವವು. ಆಮೆನ್. வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. ನಾನೇ ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸಿ ಹಾಯಾಗಿ ಮಲಗುವಂತೆ ಮಾಡುವೆನು. ಇದು ಕರ್ತನಾದ ಯಾಕೋಬನ ನುಡಿ. ತಪ್ಪಿಸಿಕೊಂಡದ್ದನ್ನು ಹುಡುಕುವೆನು, ಓಡಿಸಿದ್ದನ್ನು ಮಂದೆಗೆ ಸೇರಿಸುವೆನು, ದುರ್ಬಲವಾದುದನ್ನು ಬಲಗೊಳಿಸುವೆನು, ಮುರಿದ ಅಂಗವನ್ನು ಕಟ್ಟುವೆನು, ಬಲಿತ ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಗಳನ್ನು ಧ್ವಂಸ ಮಾಡುವೆನು, ಅವುಗಳಿಗೆ ನ್ಯಾಯ ದಂಡನೆ ಎಂಬ ಮೇವನ್ನು ತಿನ್ನಿಸುವೆನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೇಲೂಯಾ. நல்ல மேய்ப்பனுடைய சுபாவத்தை இங்கே கவனித்து பாருங்கள். ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನ ಸ್ವಭಾವವನ್ನು ಗಮನಿಸಿ. நல்ல மேய்ப்பன் என்ன செய்கிறாரா? ಈ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டு இருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரவுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி
அவைகளை 14th verse, அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளிலே அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று யெகோவாகிய ஆண்டவர் சொல்லுகிறார். நான் காணாமல் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயம் கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்துக்கு தக்கதாக அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமும் உள்ளவைகளை அழிப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஒரு மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் என்ன செய்ய போகிறார் என்று பாருங்க. ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು ಏನನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂಬುದಾಗಿ ನೋಡಿರಿ. முதலாவது நல்ல மேய்ச்சலை அவர் தேடுவார். ಮೊದಲನೇದಾಗಿ ಆತನು ಒಳ್ಳೆಯ ಹಸಿರು ಕಾವಲನ್ನು ಹುಡುಕುತ್ತಾನೆ. அந்த நல்ல மேய்ச்சலை அவர் தேடி கண்டுபிடித்து அந்த சரியான இடத்திற்கு தன்னுடைய ஆடுகளை வழி நடத்துவார். ಒಳ್ಳೆಯ ಮೇವನ್ನು ಆತನು ಕಂಡುಹಿಡಿದು ಅಲ್ಲಿಗೆ ತನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಸರಿಯಾಗಿ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. அந்த ஆடுகள் வெயிலிலே மேயும். ಆ ಕುರಿಗಳು ಬಿಸಿಲಿನಲ್ಲಿ ಮೇಯುತ್ತವೆ. மேய்ந்த பின்பு அவைகள் சோர்ந்து போகும். ಅವು ಅಲ್ಲಿ ಮೇಯ್ದ ಮೇಲೆ ಅವು ನಿತ್ರಾಣ ಹೊಂದುತ್ತವೆ. இப்போ அவைகள் சோர்ந்து போன பின்பு அவைகள் படுத்துக் கொள்வதற்கு பாதுகாப்பான ஒரு தொழுவம் வேண்டும். ಅವು ನಿತ್ರಾಣ ಹೊಂದಿದ ಮೇಲೆ ಅವು ಬರುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಜಾಗ ಬೇಕಾಗಿದೆ. அப்படிப்பட்ட தொழுவத்தை நான் அவர்களுக்கு உண்டு பண்ணி கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். ಆ ರೀತಿಯಾದ ಕೊಠಡಿಯನ್ನು ಅವರಿಗೆ ನಾನು ಸರಿ ಮಾಡಿ ಕೊಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அதோடு இல்லை, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நானே என் ஆடுகளை மேய்த்து ನಾನೇ ನನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಮೇಯಿಸಿ வேற யார் கையிலையும் நான் அந்த பொறுப்பை கொடுக்க மாட்டேன். ಯಾರ ಕೈಯಲ್ಲೂ ಆ ಜವಾಬ್ದಾರಿಯನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. நானே அவைகளை மேய்த்து ನಾನೇ ಅವುಗಳನ್ನು ಮೇಯಿಸಿ அவைகளை மடக்குவேன் என்று சொன்னால் அவைகளை தொழுவத்திற்குள்ளாக வழி நடத்துவேன் என்று சொல்லுகிறார். ಅವುಗಳನ್ನು ಅಟ್ಟಿಗೆ ನಾನು ಸೇರಿಸುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. இது மட்டுமல்ல ஒரு மேய்ப்பனுடைய வேலை. ಇದು ಮಾತ್ರವಲ್ಲ ಒಂದು ಕುರುಬನ ಕೆಲಸ. ஆடுகளை தொழுவத்திற்குள் அனுப்பும் போது மேய்ப்பன் என்ன செய்வார் என்றால், ಅವನು ಅಟ್ಟಿಗೆ ಅದನ್ನು ಸೇರಿಸಿದ ಮೇಲೆ ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ ಎಂದರೆ அவைகளை ஒவ்வொரு ஆடாக உள்ள அனுப்புவார். ಅದು ಒಂದೊಂದು ಕುರಿಗಳಾಗಿ ಒಳಗಡೆ ಕಳಿಸುತ್ತಾನೆ. ஒவ்வொரு ஆடுகளாக அவர் அனுப்பும் பொழுது ಒಂದೊಂದು ಕುರಿಗಳಾಗಿ ಆತನು ಕಳಿಸುವಾಗ எத்தனை ஆடுகள் வரவில்லை என்பதை அவர் கண்டுபிடிப்பார். ಎಷ್ಟು ಕುರಿಗಳು ಬರಲಿಲ್ಲ ಎಂದು ಆತನು ಕಂಡುಹಿಡಿಯುತ್ತಾನೆ. அது மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, எத்தனை ஆடுகள் நொண்டி நொண்டி நடக்கிறது என்பதை பார்ப்பார். ಎಷ್ಟು ಕುರಿಗಳು ಕುಟ್ಟುತ್ತಾ ಹೋಗುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. எத்தனை ஆடுகள் சோர்ந்து போயிருக்கிறது என்பதையும் கவனிப்பார். ಎಷ್ಟು ಕುರಿಗಳು ಬಲಹೀನ ಆಗಿದೆ ಎಂದು ಆತನು ನೋಡುತ್ತಾನೆ. இவைகளை எல்லாம் கவனித்து ಇವುಗಳೆಲ್ಲವೂ ಆತನು ಗಮನಿಸಿ இந்த காயம்பட்ட ஆடுகளையும் ಈ ಗಾಯ ಹೊಂದಿದಂತ ಕುರಿಗಳನ್ನು, சோர்ந்து போன ஆடுகளையும் ಬಲಹೀನ ಹೊಂದಿದಂತ ಕುರಿಗಳನ್ನು, வியாதிப்பட்ட ஆடுகளையும் தனியே பிரிப்பார். ರೋಗದಿಂದ ಇರುವ ಕುರಿಗಳನ್ನು ಅವನು ಪ್ರತ್ಯೇಕಿಸಿ, இவைகள் எல்லாவற்றிற்கும் மேல இனி காணாமல் போன ஆடுகளும் இருக்கிறது. ಇವುಗಿಂತ ಹೆಚ್ಚಾಗಿ ಕಾಣದೆ ಹೋದಂತ ಕುರಿಗಳು ಇವೆ. இந்த மேய்ப்பன் இவைகளை எல்லாவற்றையும் கவனிப்பார். ಈ ಕುರುಬನು ಎಲ್ಲವನ್ನು ಆತನು ಗಮನಿಸುತ್ತಾನೆ. சோ இந்த மேய்ப்பன் என்ன செய்வாராம்? ಈ ಕುರುಬನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆಂದರೆ காயம்பட்ட ஆடுகளுக்கு காயத்தை கட்டுவார். ಗಾಯ ಹೊಂದಿದಂತ ಕುರಿಗಳಿಗೆ ಆತನು ಗಾಯವನ್ನು ಕಟ್ಟುತ್ತಾನೆ. சோர்ந்து போன ஆடுகளுக்கு அவர் நல்ல ஆகாரத்தை கொடுப்பார். ಬಲಹೀನ ಹೊಂದಿದ ಕುರಿಗಳಿಗೆ ಒಳ್ಳೆ ಆಹಾರವನ್ನು ಆತನು ಕೊಡುತ್ತಾನೆ. இனி சுகவீனமா இருக்கிற ஆடுகளுக்கு அவர் என்ன செய்வாராம்? ಅವರು ಸ್ವಸ್ಥವಿಲ್ಲದ ಕುರಿಗಳಿಗೆ ಆತನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆ? அவருடைய கையிலே தேன் இருக்குமாம், கண்மலை தேன் இருக்கும். ಆತನ ಕೈயிನಲ್ಲಿ ಜೇನುಂಟು. அப்ப அந்த கண்மலை தேனை அவர் என்ன செய்வாராம்? ಬಂಡೆಯ ಜೇನನ್ನು ಏನು ಮಾಡುತ್ತಾನೆಂದರೆ சுண்ணாம்பு பாறையின் மேல் அந்த தேனை ஊற்றி விடுவார். ಸುಣ್ಣದ ಬೆಟ್ಟದ ಮೇಲೆ ಆ ಜೇನನ್ನು ಸುರಿಯುತ್ತಾನೆ. இப்ப அந்த ஆடு என்ன செய்யும்? அந்த தேனை விரும்பி அந்த சுண்ணாம்பு பாறையில் இருக்கிற சுண்ணாம்பையும் சேர்த்து சாப்பிட்டு விடும். ಆ ಕುರಿ ಆ ಜೇನನ್ನು ಇಷ್ಟಪಟ್ಟು ಆ ಜೇನನ್ನು ನೆಕ್ಕುವುದರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಆ ಸುಣ್ಣವನ್ನು ಅದು ನೆಕ್ಕುತ್ತದೆ. தேன் அதற்கு சுகத்தை கொடுப்பதில்லை, ಜೇನು ಅದಕ್ಕೆ ಸ್ವಸ್ಥವನ್ನು ಕೊಡುವುದಿಲ್ಲ, அதுக்கு ருசியை தான் கொடுக்கிறது. ಅದು ರುಚಿಯನ್ನು ಮಾತ್ರ ಕೊಡುತ್ತದೆ. ஆனால் அந்த சுண்ணாம்பு தான் உண்மையான மருந்து. ಆ ಸುಣ್ಣನೇ ನಿಜವಾದ ಔಷಧಿಯಾಗಿದೆ. ஆனால் நேரடியாக சுண்ணாம்பை கொடுத்தால் அது சுண்ணாம்பை சாப்பிடாது. ಅದು ನೇರವಾಗಿ ಸುಣ್ಣವನ್ನು ಕೊಟ್ಟರೆ ಆ ಸುಣ್ಣ ತಿನ್ನುವುದಿಲ್ಲ. நம்முடைய பிள்ளைகளுக்கு சுண்ணாம்பு கொடுக்கிறோம், தெரியுமா உங்களுக்கு? ನಾವು ಮಕ್ಕಳಿಗೆ ಸುಣ್ಣವನ್ನು ಕೊಡುತ್ತೇವೆ, ನಿಮಗೆ ಗೊತ್ತಿದೆಯಾ? இல்லையா? யாராவது கொடுத்திருக்கீங்களா? உங்க பிள்ளைங்களுக்கு சுண்ணாம்பு கொடுத்திருக்கீங்களா? ನೀವು ಯಾರಾದರೂ ನಿಮ್ಮ ಮಕ್ಕಳಿಗೆ ಸುಣ್ಣವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಾ? சாப்பிடுவதற்கு ತಿನ್ನುವುದಕ್ಕೆ கொடுத்தது இல்லையா? டேப்லெட்னு ஒண்ணு கடையில இருந்து வாங்கிட்டு வரீங்களா? அந்த டேப்லெட் என்ன? சுண்ணாம்பு தானே? அந்த டேப்லெட் சுண்ணாம்பு தானே?
அந்த சுண்ணாம்பை சாப்பிடுறதுக்கு பிள்ளைக்கு என்னெல்லாம் சொல்றீங்க நீங்க? சரி சாப்பிடு, உனக்கு தேனை வாயில தடவி விடுறேன். அல்லது முதல்ல ஒரு தேனை கொடுத்துட்டு அப்புறம் மாத்திரையை கொடுத்துட்டு திரும்ப என்ன பண்றோம்? தேனை தடவி கொடுக்குறோம். எங்க அம்மாலாம் எனக்கு அப்படிதான் செஞ்சாங்க. இப்படித்தான் நம்முடைய பிள்ளைகளுக்கு என்ன பண்றோம்? ஆமா, இல்லைன்னா சர்க்கரை போடுறீங்க. சரிதானா? நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை சுகப்படுத்துவதற்கு இப்படித்தான் செய்கிறார். ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು ತನ್ನ ಕುರಿಗಳನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಈ ರೀತಿ ಮಾಡುತ್ತಾನೆ. ஹல்லேலூயா. Hallelujah. அதற்கே தெரியாமல் சுண்ணாம்பு என்கிற மருந்தை, அந்த மாத்திரையை அதற்குள்ளே தேன் வழியாக ஏற்றி விடுகிறார். ಅದಕ್ಕೆ ಗೊತ್ತಿರದ ಹಾಗೆ ಆ ಸುಣ್ಣವನ್ನು ಜೇನಿನ ಸಹಿತ ಒಳಗಡೆ ಸೇರಿಸುತ್ತಾನೆ. இப்ப தேன் என்பது என்ன? ಜೇನೆಂದರೆ ಏನು? யாராவது வேர்ட். தேன் என்பது என்ன? வசனம். ಜೇನು ಎಂದರೆ ಅದು ದೇವರ ವಾಕ್ಯ. பைபிள்ல எங்கேயோ எழுதியிருக்குன்னு நினைக்கிறேன். ನೀತಿಮೊಳಿ. நீதிமொழிகள் இல்லையா? உங்க சொல்லட்டுமா? தைரியமா சொல்லட்டுமா? நீங்க எடுங்கன்னு சொல்லிட்டு. சங்கீதம் 19 வாசிங்க. Psalm 19 verse 10. Psalm 19 verse 10. ம். More to be desired are they than gold, yea, than much fine gold. Sweeter also than honey and the honeycomb. ஹல்லேலூயா. Hallelujah. 19ನೇ ಕೀರ್ತನೆ 10ನೇ ವಚನ. ಅವು ಬಂಗಾರಕ್ಕಿಂತಲೂ ಅಪರಂಜಿಗಿಂತಲೂ ಅಪೇಕ್ಷಿಸತಕ್ಕದವುಗಳು. ಅವು ಜೇನಿಗಿಂತಲೂ ಶೋಧಿಸಿದ್ದ ಜೇನು ತುಪ್ಪಕ್ಕಿಂತಲೂ ಸಿಹಿಯಾಗಿವೆ. அது எதை பற்றி அவர் பேசுகிறார்? ಅದು ಯಾವುದರ ಬಗ್ಗೆ ಆತನು ಮಾತನಾಡುತ್ತಾನೆ? 7ஆம் வசனத்தை வாசியுங்கள். ಯೆಹೋವನ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರವು ಲೋಪವಿಲ್ಲದ್ದು. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. எதை பற்றி பேசுகிறார் அவர்? யாகோவுடைய வேதத்தை பற்றி பேசுகிறார். ಅವನು ದೇವರ ಧರ್ಮಶಾಸ್ತ್ರದ ಬಗ್ಗೆ ಮಾತನಾಡುತ್ತಾರೆ. சோ அது எப்படி இருக்கிறதா? ಅದು ಯಾವ ರೀತಿ ಇದೆಯಂತೆ? அவைகள் பொன்னிலும் மிகுந்த பசும் பொன்னிலும் விரும்பப்படத்தக்கதும், தேனிலும் தேன் கூட்டிலிருந்து ஒழுகும் தெளி தேனிலும் மதுரம் உள்ளதா இருக்கிறது. அல்லேலூயா. Hallelujah. அப்ப தேன் என்பது இங்க என்னவா இருக்கிறது? ಜೇನು ಅಂದರೆ ಏನಾಗಿದೆ ಇಲ್ಲಿ? வேத வசனங்களா இருக்கிறது. ಅದು ದೇವರ ವಾಕ್ಯಗಳಾಗಿವೆ. ஹல்லேலூயா. Hallelujah. நாம் சுகமடையும்படி தேவன் அந்த தேனோடு கூட சேர்ந்து நம்மை கண்டிக்க கூடிய, நம்முடைய பாவங்களை உணர்த்தக்கூடிய வார்த்தைகளை கொடுக்கிறார். ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಖಂಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಜೇನಿನ ಜೊತೆಯಲ್ಲಿ ನಮ್ಮ ಪಾಪಗಳ ನಿಮಿತ್ತವಾಗಿ ನಮ್ಮ ದಂಡಿಸುವುದಕ್ಕೋಸ್ಕರ ಆತನು ದಂಡನೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. வெறும் இனிமையான வார்த்தைகளை மட்டும் கொடுப்பதில்லை. ಒಳ್ಳೆ ಸಿಹಿಯಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ಆತನು ಕೊಡುವುದಿಲ್ಲ. இன்றைக்கு உலக சபைகளில் இனிமையான வார்த்தைகளை, ஆசீர்வாதமான வார்த்தைகளை, தேவன் உங்கள் கண்ணீரை துடைப்பார், உங்கள் துக்கத்தை மாற்றுவார் என்பதான வார்த்தைகளை மட்டும் கொடுத்து கொண்டிருக்கிறார். ಅನೇಕ ಸಭೆಗಳಲ್ಲಿ ದೇವರು ಈ ದಿನಗಳಲ್ಲಿ ಸಭೆಯವರು ಒಳ್ಳೆಯ ಆಶೀರ್ವಾದ ವಾಕ್ಯಗಳನ್ನು ನಿಮ್ಮ ಕಣ್ಣೀರನ್ನು ಒರೆಸುವ ನಿಮ್ಮ ವಾಕ್ಯಗಳನ್ನು ಮಾತ್ರ ಅಲ್ಲಿ ಕೊಡುತ್ತಿರುತ್ತಾರೆ. அதுல வெறும் இனிப்பு மட்டும்தான் இருக்கிறது. ಅದರಲ್ಲಿ ಒಳ್ಳೆಯ ಸಿಹಿ ಮಾತ್ರ ಇರುತ್ತದೆ. ஆனால் சுண்ணாம்பு இல்லை. ಆದರೆ ಸುಣ್ಣ ಅಲ್ಲಿ ಇರುವುದಿಲ್ಲ. சுண்ணாம்பை நாக்குல போட்டா என்ன ஆகும்? ಸುಣ್ಣ ನಾಲಿಗೆಯಲ್ಲಿ ಹಾಕಿದರೆ ಏನಾಗುತ್ತದೆ? சுரீர் என்று பிடிக்கும். ಅದು ತಕ್ಷಣ ಅದು ಉರಿಯುತ್ತದೆ. நம்ம சபைக்கு அப்படிப்பட்ட வார்த்தை தான் தேவை. ನಮ್ಮ ಸಭೆಗೆ ಅಂತ ವಾಕ್ಯಗಳೇ ಬೇಕಾಗಿರುವುದು. சுரீர் என்று பிடிக்கக்கூடிய வார்த்தை தான் நமக்கு தேவை. ಅದು ನಮಗೆ ಕಥೆಯನ್ನು ಕೊಡುವಂತ ವಾಕ್ಯಗಳೇ அந்த ಬೇಕಾಗಿರುವುದು. வார்த்தை தான் நம்முடைய வியாதிகளை சுகப்படுத்தும். ಅಂತ ವಾಕ್ಯಗಳೇ ನಮ್ಮ ರೋಗವನ್ನು ಸ್ವಸ್ಥ ಮಾಡುವಂತದ್ದಾಗಿದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேருக்கு சுண்ணாம்பு வேணும்? கவலைப்படாதீங்க, தேவன் தேனோட சேர்த்து தான் தருவார். ಚಿಂತೆ ಪಡಬೇಡಿ, ದೇವರು ಜೇನಿನ ಜೊತೆಗೆ ಸುಣ್ಣವನ್ನು ನಿಮಗೆ ಕೊಡುತ್ತಾನೆ. ஹalleluya. Hallelujah. அவர் கண்டித்தாலும் அவர்தான் நம்மை ஆறுதல் செய்கிறவர். ನಾವು ದಂಡಿಸಿದರೂ ಆತನೇ ನಮಗೆ நம்மை ಆದರಣೆ ಮಾಡುವವನು. நம்மை அடித்தாலும் அவர்தான் நம்மை காயம் கட்டுகிறவர். ನಮ್ಮನ್ನು ಹೊಡೆದರೂ ಆತನೇ ನಮ್ಮ ಗಾಯವನ್ನು ಕಟ್ಟುವವನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. Hallelujah. நாம் ஆராதிக்கிற தேவன் அவ்வளவு பெரியவர். ನಾವು ಆರಾಧನೆ ಮಾಡುವಂತ ದೇವರು ಅಷ್ಟು ದೊಡ್ಡವರಾಗಿದ್ದಾರೆ. அவர் அவ்வளவு நல்ல மேய்ப்பன். ಆತನು ನಮಗೆ ಅಷ್ಟು ಒಳ್ಳೆಯ அந்த ಕುರುಬನಾಗಿದ್ದಾನೆ. நல்ல மேய்ப்பன் தன்னுடைய ஆடுகளை பற்றி நன்றாக அறிந்திருக்கிறார். ಆತನು ಆತನ ಕುರಿಗಳ ಬಗ್ಗೆ ಚೆನ್ನಾಗಿ ತಿಳಿದವನಾಗಿದ್ದಾನೆ. எல்லா ஆடுகளும் கொழுத்த ஆடுகளாய் இருப்பதில்லை. ಎಲ್ಲ ಕುರಿಗಳು ಕೊಬ್ಬಿದ ಕುರಿಯಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. எல்லா ஆடுகளும் பலவீனமான ஆடுகளாகவும் இருப்பதில்லை. ಎಲ್ಲ ಕುರಿಗಳು ಬಲಹೀನ ಕುರಿಗಳಾಗಿ ಇರುವುದಿಲ್ಲ. எல்லாவற்றையும் அவர் சமமாக நடத்துகிறார். ಎಲ್ಲವನ್ನೂ ಆತನು ಸಮವಾಗಿ ನಡೆಸುತ್ತಾನೆ. சோ இனி என்ன செய்ய போகிறார் அவர்? ಇನ್ನು ಆತ ಏನನ್ನು ಮಾಡುತ್ತಾನೆ? காணாமல் இந்த ஆடுகளுக்கெல்லாம் செய்ய வேண்டியதை செய்து விட்டார். ಈ ಕುರಿಗಳಿಗೆ ಬೇಕಾದುದನ್ನೆಲ್ಲನೂ ಆತನು ಮಾಡಿದ್ದಾನೆ. இப்போ ஆடுகளை விட்டு நமக்குள்ளே அந்த கவனத்தை கொண்டு வாருங்கள். ಈಗ ನಮ್ಮೊಳಗೆ ಆ ಗಮನ
நம்மிலே அநேகர் துரத்துண்டு போயிருக்கிறோம். எசேக்கியேல் 34 அதிகாரம் 16 வசனம். அங்கே நான் காணாமல் போனதை தேடுவேன், ತಪ್ಪಿಸಿಕೊಂಡದ್ದನ್ನು ಹುಡುಕುವೆನು, துரத்துண்டதை திரும்ப கொண்டு வருவேன். ಓಡಿಸಿದ್ದನ್ನು ಮಂದೆಗೆ ಸೇರಿಸುವೆನು. இந்த துரத்துண்டதுன்னா என்ன? ಆ ಓಡಿಸುವುದು ಎಂದರೆ ಏನು? இந்த பொல்லாங்கான பிசாசானவன் ஒரு ஆட்டு மந்தைகளுக்குள்ளோ ஒரு மாட்டு மந்தைகளுக்குள்ளோ புகுந்து விட்டால் என்ன நடக்கும்? ಅಧರ್ಮ ಸರ್ಪನಾದ ಸೈತಾನನು ஒரு ಕುರಿಯ ಮಂದೆ ಒಳಗಡೆ ಹೋದರೆ ಅಲ್ಲಿ ಏನು ನಡೆಯುತ್ತದೆ? அந்த ஆடுகளும் மாடுகளும் எல்லா திசைகளிலும் சிதறுண்டு ஓடும். ಕುರಿಗಳು ಹಸುಗಳು ಜಲ್ಲಿಪಿಲಿಯಾಗಿ எல்லா ದಿಕ್ಕುಗಳಲ್ಲಿ ಓಡೋಡುತ್ತವೆ. எங்கே போகிறோம் என்பது அதுக்கு தெரியாது. ಎಲ್ಲಿ ಓಡುತ್ತೇವೆ ಎಂಬುದು ಅದಕ್ಕೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. தன்னுடைய ஜீவனை காப்பாற்றது எவ்வளவு தூரம் ஓடினது என்று அதற்கே தெரியாது. ಜೀವವನ್ನು ಕಾಪಾಡಿಕೊಳ್ಳುವುದಕ್ಕೆ ಅದು ಎಷ್ಟು ದೂರ ಓಡುತ್ತದೋ ನಮಗೆ ಗೊತ್ತಾಗುವುದಿಲ್ಲ. இவைகள் பொல்லாங்கனால் துரத்துண்ட ஆடுகள். ಅವು ಸೈತಾನನಿಂದ ಓಡಿಸಲ್ಪಟ್ಟಂತ ಕುರಿಗಳಾಗಿರುತ್ತದೆ. இன்றைக்கு அவருடைய ஆடுகளுக்கு இதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. ಇದರಲ್ಲಿ ಆತನ ಕುರಿಗಳಿಗೆ ಅದೇ ರೀತಿ ನಡೆಯುತ್ತದೆ. பொல்லாங்கான பிசாசானவன் இந்த உலகத்தினுடைய கவர்ச்சி அல்லது இந்த உலகத்தினுடைய பாவம் என்கிறதான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வந்து ಈ ಅಧರ್ಮ ಸ್ವರೂಪನ ಸೈತಾನನು ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಇರುವಂತ ಅಶುದ್ಧ ಕಾರ್ಯಗಳನ್ನು ಪಾಪವನ್ನು ಮಧ್ಯದಲ್ಲಿ ತಂದು ಕೊಟ್ಟಾಗ தேவனுடைய சமூகத்தை விட்டு நாம் வெகு தூரம் போகும்படி செய்து விடுகிறான். ದೇವರ ಸಮ್ಮುಖವನ್ನು ಬಿಟ್ಟು ಬಹಳ ದೂರ ಓಡಿ ಹೋಗುವಂತೆ ಆತನು ಮಾಡುತ್ತಾನೆ. ஆனால் நம்முடைய தேவன் நம்மை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. ನಮ್ಮ ದೇವರು ನಮ್ಮನ್ನು ಅದೇ ರೀತಿ ಅದರ ಹಾಗೆ ಬಿಟ್ಟು ಬಿಡುವವನು ಅಲ್ಲ. நீங்கள் எவ்வளவு தூரம் போயிருந்தாலும் சரி, ನೀವು ಎಷ್ಟು ದೂರ ಓಡಿ ಹೋಗಿದ್ದರೂ ಸರಿಯೇ, அவர் உங்களை தேடி வருவார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ಹುಡುಕಿಕೊಂಡು ಬರುವನು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. உங்களை அன்போடு மீண்டும் தன்னுடைய மந்தைக்குள் அழைத்து கொண்டு வருவார். ಆತನು ತನ್ನ ಪ್ರೀತಿಯಿಂದ ಮತ್ತೆ ನಿಮ್ಮನ್ನ ಮಂದೆಗೆ ಸೇರಿಸುವನು. உங்கள் பயத்தை எல்லாம் நீக்குவார். ನೀವು ಭಯವನ್ನೆಲ್ಲ ನೀಗಿಸುತ್ತಾನೆ. நல்ல மேய்ப்பனாகிய நான் இருக்கிறேன் மகனே, நல்ல ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನಾಗಿ ನಾನಿದ್ದೇನೆ ಮಗನೇ, நீ இனி பயப்படாதே, ಇನ್ನು ಮೇಲೆ ನೀನು ಭಯಪಡಬೇಡ, நான் உன்னை காப்பாற்றுவேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಕಾಪಾಡುತ್ತೇನೆ. அதோடு மட்டுமல்ல, ಅದು ಮಾತ್ರವಲ್ಲ, நம்மிலே அநேகர் எலும்பு முறிந்த நிலைமையில இருக்கிறோம், ನಮ್ಮಲ್ಲಿ ಅನೇಕರು ದುರ್ಬಲರಾಗಿದ್ದೇವೆ, சிலர் நசல் கொண்ட நிலைமையில இருக்கிறோம், அதான் பலவீனப்பட்டவர்கள். ಕೆಲವರು ಇನ್ನೂ ಬಲವುಳ್ಳವರಾಗಿದ್ದೇವೆ. இதெல்லாம் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே நமக்கு வருகிறதான சோதனைகள். ಆತ್ಮಿಕ ಜೀವನದಲ್ಲಿ ಬರುವಂತ ಇವೆಲ್ಲ ಶೋಧನೆಗಳಾಗಿರುತ್ತವೆ. இவைகள் அத்தனையும் நான் சரி பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். ಇವು ಎಲ್ಲವನ್ನು ನಾನು ಸರಿ ಮಾಡುತ್ತೇನೆ ಎಂಬುದಾಗಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. உன்னுடைய காயம் எவ்வளவு பெரிது என்பது அவருக்கு கவலை இல்லை. ನಿನ್ನ ಗಾಯ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದೆಂದು ಆತನಿಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. உன்னுடைய பலவீனம் எவ்வளவு பெரிது என்பது அவருக்கு கவலை இல்லை. ನಿನ್ನ ಬಲಹೀನ ಎಷ್ಟು ದೊಡ್ಡದು ಎಂದು ಆತನಿಗೆ ಚಿಂತೆ ಇಲ್ಲ. நீ அவரிடத்தில் வந்துவிட்டால் மட்டும் போதும், ನೀನು ಆತನ ಬಳಿಗೆ ಬಂದರೆ ಮಾತ್ರ ಸಾಕು. உன்னை அவர் சீர்படுத்துவார். ನಿನ್ನನ್ನು ಆತನ ಸ್ವಸ್ಥ ಮಾಡುತ್ತಾನೆ. நீ துரத்துண்ட இடத்திலிருந்து உன்னை அவர் திரும்ப கொண்டு ನೀನು வருவார். ಓಡಿ ಹೋದಂತ ಸ್ಥಳದಿಂದ ಮತ್ತೆ ಆತ ನಿನ್ನನ್ನು ಕರೆದುಕೊಂಡು ಬರುತ್ತಾನೆ. ஆனால் முதலில் நாம் எதை பார்த்தோம்? ಮೊದಲೇ ನಾವು ಏನೇನು ನೋಡಿದ್ದೆವು? காணாமல் போனதை நான் தேடுவேன். ತಪ್ಪಿಸಿಕೊಂಡದ್ದನ್ನು ನಾನು ಹುಡುಕುವೆನು. சங்கீதம் 119 அதனுடைய கடைசி வசனம் 176வது வசனம். Psalm 119 verse 176, last verse of Psalm 119. Psalm 119 verse 176. I have gone astray I have gone astray like a lost sheep. like a lost sheep. Seek your servant, Seek your servant. for I do not forget your commandments. I will not forget your commandments. 119ನೇ ಕೀರ್ತನೆ 176ನೇ ವಚನ. ನಾನು ತಪ್ಪಿ ಹೋದ ಕುರಿಯಂತೆ ಅಲೆಯುತ್ತಿದ್ದೇನೆ, ನಿನ್ನ ಸೇವಕನನ್ನು ಪರಾಮರಿಸು, ನಾನು ನಿನ್ನ ಆಜ್ಞೆಗಳನ್ನು ಮರೆಯುವುದಿಲ್ಲ. Hallelujah. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நான் காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. அங்க எசேக்கியேல்ல நம்ம என்ன வாசிச்சோம்? அவர் என்ன சொல்றாரு? காணாமல் போனதை நான் தேடுவேன் என்று சொல்லுகிறார். ಕಳೆದು ಓಡಿ ಹೋದದ್ದನ್ನು ನಾನು ಹುಡುಕುವೆನು ಎಂಬುದಾಗಿ ಎಸೆಕಿಯೇಲ್ ಪುಸ್ತಕದಲ್ಲಿ ಆತನು ಹೇಳುತ್ತಾನೆ. இங்கே சங்கீதக்காரன் என்ன சொல்லுகிறார்? ಗೀತೆಗಾರನು ಏನನ್ನು ಹೇಳುತ್ತಾನೆ? காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன். ತಪ್ಪಿ ಹೋದ ಕುರಿಯಂತೆ ನಾನು ಅಲೆಯುತ್ತಿದ್ದೇನೆ. அப்ப காணாமல் போன ஆடு என்று சொன்னால் என்ன? ಕಳೆದು ಹೋದಂತ ಕುರಿ ಎಂದರೆ ಏನು? வழி தப்பி போன ஆடு. ದಾರಿ ತಪ್ಪಿ ಹೋದಂತಹ ಕುರಿ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அப்ப வழி தப்பி போன ஒரு ஆடு என்ன செய்கிறது? ದಾರಿ ತಪ್ಪಿಸಿಕೊಂಡಂತ ಕುರಿ ಏನು ಮಾಡುತ್ತದೆ?
அது எந்த இடத்தில் இருக்கிறதோ அந்த இடத்திலிருந்து தன் மேய்ப்பனை நோக்கி கூப்பிடுகிறது. ಅದು ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡಿದೆಯೋ ಆ ಸ್ಥಳದಿಂದ ತನ್ನ ಕುರುಬನನ್ನು ನೋಡಿ ಅದು ಕೂಗುತ್ತದೆ. இப்போ மேய்ப்பன் என்ன செய்து கொண்டிருக்கிறார்? ಈಗ ಕುರುಬನು ಏನು ಮಾಡುತ್ತಿದ್ದಾನೆ? மேய்ப்பனும் காணாமல் போன ஆட்டை தேடிக் கொண்டிருக்கிறார். ಕುರುಬನು ಕಳೆದು ಹೋದ ಕುರಿಯನ್ನು ಹುಡುಕುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. இப்போ மேய்ப்பன் தன்னுடைய செவியை திறந்து வைத்துக் கொண்டு தேடுவார். ಈ ಕುರುಬನು ತನ್ನ ಕಿವಿಗಳನ್ನು ತೆರೆದಿಟ್ಟುಕೊಂಡು ಹುಡುಕುತ್ತಿರುತ್ತಾನೆ. எங்கே அந்த ஆட்டினுடைய சத்தம் கேட்கிறதோ ಎಲ್ಲಿ ಆ ಕುರಿಯ ಶಬ್ದ ಕೇಳಿಸುತ್ತದೋ அந்த திசைக்கு வந்து அந்த ஆட்டை மீட்டு கொண்டு போய் விடுவார். ಆ ದಿಕ್ಕಿಗೆ ಬಂದು ತನ್ನ ಕುರಿಯನ್ನು ಆತನು ಬಿಡಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾನೆ. அந்த ஆட்டிடத்தில் ஒரு கேள்வியும் அவர் கேட்பதில்லை. ಆ ಕುರಿಯಲ್ಲಿ ಯಾವ ಪ್ರಶ್ನೆಯೂ ಆತನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. நீ ஏன் இவ்வளவு தூரத்திற்கு வந்தாய்? ನೀನು ಏಕೆ ಇಷ್ಟು ದೂರ ಓಡಿ நீ ಬಂದೆ? ஏன் என்னை விட்டு ஓடி போனாய்? ಏಕೆ ನನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನೀನು ಹಗಲಿ ಹೋದೆ? உன்னை நான் தண்டிப்பேன் என்று சொல்லி அவர் எதையுமே செய்வதில்லை. ನೀನು ದಂಡಿಸುತ್ತೇನೆ ಎಂದು ಆತನು ಏನನ್ನು ಹೇಳುವುದಿಲ್ಲ. அது எவ்வளவு தூரம் ஓடி போனாலும் ಅದು ಎಷ್ಟು ದೂರ ಓಡಿ ಹೋಗಿದ್ದರೂ ಕೂಡ அதை தேடுவது ஒன்றே அவருடைய நோக்கமாய் இருக்கும். ಅದನ್ನು ಹುಡುಕುವುದೇ ಆತನ ಚಿಂತೆಯಾಗಿರುತ್ತದೆ. ஆனால் அந்த ஆடு என்ன செய்ய வேண்டும்? ஆடுக்கு ஒரு கடமை உண்டு. ಆದರೆ ಆ ಕುರಿಗೆ ಒಂದು ಕಟ್ಟಳೆ ಇದೆ. அந்த ஆடு தன்னுடைய சத்தத்தை உயர்த்தி கத்த வேண்டும். ಆ ಕುರಿ ತನ್ನ ಶಬ್ದವನ್ನು ಹೆಚ್ಚಾಗಿ ಕೂಗಿ ಕರೆಯಬೇಕು. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. இன்றைக்கு அந்த ஆடு மட்டும் சத்தம் போடாமல் இருந்தால் ಆ ಕುರಿ ಶಬ್ದ ಮಾಡದೆ ಇದ್ದಿದ್ದರೆ அந்த மேய்ப்பனால அந்த ஆட்டை கண்டுபிடிக்க முடியாது. ಆ ಕುರುಬನಿಂದ ಆ ಕುರಿಯನ್ನು ಕಂಡುಹಿಡಿಯಲು ಸಾಧ್ಯವಿಲ್ಲ. அப்ப அந்த ஆடு என்ன செய்ய வேண்டும்? ಆ ಕುರಿ ಏನು ಮಾಡಬೇಕು? நான் இப்படிப்பட்ட இடத்திலே நான் வந்து விட்டேன். ನಾನು ಇಂಥ ಸ್ಥಳಕ್ಕೆ ಬಂದಿದ್ದೇನೆ. உம்மை விட்டு நான் வெகு தூரம் போய்விட்டேன். ನಿನ್ನನ್ನು ಬಿಟ್ಟು ನಾನು ಬಹಳ ದೂರ ಹೋಗಿದ್ದೇನೆ. நான் பாவத்தில் விழுந்து விட்டேன். ನನ್ನ ಪಾಪದಲ್ಲಿ ಬಿದ್ದಿದ್ದೇನೆ. என்னை காப்பாற்றும், ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡು. என்னை காப்பாற்றும் என்று சொல்லி அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ನನ್ನನ್ನು ಕಾಪಾಡು ಎಂದು ಆತನ ನೋಡಿ ಅದು ಕರೆಯಬೇಕು. அப்படி நீ கூப்பிட்டால் ಆ ರೀತಿ ನೀನು ಆ ಕರೆದರೆ நீ எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி ನೀನು ಎಂಥ ಪರಿಸ್ಥಿತಿಯಲ್ಲಿ ಇದ್ದರೂ ಸರಿಯೇ உன்னிடத்தில் அவர் கணக்கு கேட்பது போவதில்லை. ನಿನ್ನ ಬಳಿಯಲ್ಲಿ ಆತನ ಲೆಕ್ಕ ಕೇಳುವುದಕ್ಕಿಂತ ಬದಲಾಗಿ ஒரு கேள்வி கூட அவர் உன்னை கேட்க மாட்டார். ಒಂದು ಪ್ರಶ್ನೆಯೂ ಆತನು ನಿನ್ನನ್ನು ಕೇಳುವುದಿಲ್ಲ. அவருக்கு முக்கியமானது நீ திரும்ப வர வேண்டும் என்பதே. ಆತನಿಗೆ ಮುಖ್ಯವಾದದ್ದು ಏನೆಂದರೆ ನೀನು ತಿರುಗಿ ಆತನ ಬಳಿಗೆ ಬರಬೇಕು ಎಂಬುದೇ. காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. நாடி என்னை தேடிய தயவல்லவோ பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ள யாசுவா. யாசுவா உன் பிள்ளை நானையா. யாசுவா அன்புள்ள யாசுவா. யாசுவா உன் பிள்ளை நானையா. ஆமென். நீ காடு மேடு ஓடினா என்று உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் உன்னை வெறுக்கலாம். ನೀನು ಅಡವಿಯಲ್ಲಿ ಓಡಿ ಹೋದವನು ಎಂದು ನಿನ್ನ ಸ್ನೇಹಿತರು ನಿನ್ನನ್ನು ವಿರೋಧಿಸಬಹುದು. உன்னுடைய சொந்தங்கள் உன்னிலே அந்த குறையை சொல்லி சொல்லி உன்னை வேதனைப்படுத்தலாம். ನಿನ್ನ ಬಂಧುಗಳು ನಿನ್ನಲ್ಲಿರುವ ಕೊರತೆಯನ್ನು ಹೇಳಿ ಹೇಳಿ ನಿಮ್ಮನ್ನು ದುಃಖಪಡಿಸಬಹುದು. உன் குடும்பத்தில் உள்ளவர்கள் உன்னுடைய பெற்றோர்கள் ஒருவேளை உன்னை அப்படி வேதனைப்படுத்தலாம். ನಿನ್ನ ಹೆತ್ತವರು ನಿನ್ನನ್ನು ಆ ರೀತಿ ಒಂದು ವೇಳೆ ಅವರು ನಿನ್ನನ್ನು ಬಾಧಿಸಬಹುದು. கவலைப்படாதே மகனே, ನೀನು ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ ಮಗನೇ. கவலைப்படாதே மகளே. ಚಿಂತೆ ಮಾಡಬೇಡ ಮಗಳೇ. நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு. ನಮಗೆ ಒಂದು ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನಿದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த நல்ல மேய்ப்பன் உன் குரலை கேட்ட மாத்திரத்திலே அவர் உன்னை தூக்கி கொண்டு வந்து விடுவார். ಆ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನ ಶಬ್ದ ಕೇಳಿದ ಮಾತ್ರದಿಂದ ಅಲ್ಲಿಂದ ತೆಗೆದುಕೊಂಡು இப்பொழுது ಬರುತ್ತಾನೆ. இந்த மேய்ப்பன் உன்னுடைய குரலை மட்டும் கேட்பதில்லை. ಈ ಕುರುಬನು ನಿನ್ನ ಧ್ವನಿಯನ್ನು ಮಾತ್ರ ಕೇಳುವುದಿಲ್ಲ. அந்த மேய்ப்பனும் தன்னுடைய குரலை கூறிக்கொண்டே தான் வருவார். ಆ ಕುರುಬನು ತನ್ನ ಸ್ವರವನ್ನು ಕೂಗುತ್ತಲೇ ಬರುತ್ತಿರುತ್ತಾನೆ. அவர் சத்தமிட்டு கொண்டு வருவார். ಆತನು ಶಬ್ದವನ್ನು ಮಾಡುತ್ತಲೇ ಬರುತ್ತಾನೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? அந்த ஆட்டுக்கும் தன்னுடைய மேய்ப்பனின் சத்தம் தெரியும். ಏಕೆಂದರೆ ಆ ಕುರಿಗೂ ತನ್ನ ಕುರುಬನ ಶಬ್ದ ಧ್ವನಿಯು ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. மேய்ப்பனுக்கும் தன்னுடைய ஆட்டின் சத்தம் தெரியும். ಕುರುಬನಿಗೂ ಆ ಕುರಿಯ ಶಬ್ದ சோ ಗೊತ್ತಿರುತ್ತದೆ. இந்த மேய்ப்பன் தன்னுடைய குரலை சொல்லிக்கொண்டே கூவிக்கொண்டே வரும் பொழுது ಈ ಕುರುಬನು ತನ್ನ ಸ್ವರವನ್ನು ಕೂಗುತ್ತಲೇ ಹೋಗುವಾಗ இந்த ஆடும் கூட அந்த குரல் எங்கிருந்து வருகிறதோ அந்த திசையை நோக்கி ஓட ஆரம்பிக்கும். ಆ ಕುರಿ ಕೂಡ ಆ ಕುರುಬನ ಸ್ವರ ಎಲ್ಲಿಂದ ಕೇಳಿಸುತ್ತೋ ಆ ದಿಕ್ಕನ್ನು ನೋಡಿ ಅದು ಓಡಿ ಬರುತ್ತದೆ. ஆமென். ಆಮೆನ್. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நம்முடைய நல்ல மேய்ப்பனும் உங்களை அழைத்துக் கொண்டே இருக்கிறார். ನಮ್ಮ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು ನಿಮ್ಮನ್ನು ಕರೆಯುತ್ತಲೇ ಇದ್ದಾನೆ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. ஹல்லேலூயா. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அவருடைய குரலை கேட்டு ಆತನ ಸ್ವರವನ್ನು ಕೇಳಿ நீங்கள் மாத்திரம் இன்றைக்கு செவி கொடுப்பீர்களானால் ನೀವು ಮಾತ್ರ ಆತನ ಮಾತಿಗೆ ಕಿವಿ ಕೊಡುವುದಾದರೆ நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் ನೀವು
ಎಂತ ಪರಿಸ್ಥಿತಿ ಇದ್ದರೂ ಕೂಡ அவர் உங்களை தன்னுடைய மந்தையிலே சேர்த்துக் கொள்ளுவார். ಆತನು ನಿಮ್ಮನ್ನು ತನ್ನ ಮಂದೆಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், நாளும் பின்தொடர்வேன். தோளில் அமர்ந்து கவலை மறந்து, தோளில் அமர்ந்து கவலை மறந்து தொடர்ந்து பயணம் செய்வேன், தொடர்ந்து பயணம் செய்வேன். எனது மேய்ப்பன் யாஸ்வராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து தொடர்ந்து மகிழ்ந்தீர். எனது மேய்ப்பன் பாடலாமா? எனது மேய்ப்பன் யாஸ்வராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். அல்லேலூயா. நல்ல மேய்ப்பன் குரலை கேட்பேன், ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನ ಧ್ವನಿಯನ್ನು ಕೇಳೋಣ. நாளும் பின்தொடர்ந்து செல்லுவேன். ನಾವು ಪ್ರತಿದಿನ ಆತನನ್ನು ಹಿಂಬಾಲಿಸಿಕೊಂಡು ಹೋಗೋಣ. அவர் நிச்சயமாக என் குறைகளை பார்க்காத படிக்க ಖಂಡಿತವಾಗಲೂ ಆತನ ಕೊರತೆಯನ್ನು ನೋಡದ ಹಾಗೆ என்னையும் தன்னுடைய மந்தையிலே அவர் சேர்த்துக் கொள்ளுவார். ನನ್ನನ್ನು ಆತನ ಮಂದೆಗೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. ஆமரிமான தேவ பிள்ளை, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. நல்ல மேய்ப்பன் உனக்கு ஒருத்தர் இருக்கிறார். ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು ನಿನಗೋಸ್ಕರ ಇದ್ದಾನೆ. அது உனக்காக தன் ஜீவனை கொடுத்த யாகுஷுவ மசிஹா என்பவர். ಆತನು ನಿನಗೋಸ್ಕರ ಜೀವನ ಕೊಟ್ಟಂತ ಯಾವೊಬ್ಬ ಮೆಸ್ಸಿಹನಾಗಿದ್ದಾನೆ. ஹalleluya. ಹಲ್ಲೆಲೂಯಾ. அந்த கல்வாரி சிலுவையிலே ಆ ಕಲ್ವಾರಿ ಬೆಟ್ಟದಲ್ಲಿ உன்னுடைய எல்லா பாவங்களுக்காகவும் அவர் தன்னுடைய ரத்தத்தை சிந்தி இருக்கிறார். ಎಲ್ಲ ಪಾಪಗಳಿಗೋಸ್ಕರ ಆತನ ರಕ್ತವನ್ನು ಸುರಿಸಿದ್ದಾನೆ. நீ மாத்திரம் உன்னுடைய பாவங்களை அறிக்கை பண்ணி ನೀನು ಮಾತ್ರ ನಿನ್ನ ಪಾಪವನ್ನು ಅರಿಕೆ ಮಾಡಿ உண்மையாக மனம் திரும்பி ನಿಜವಾಗ್ಲೂ ನಿನ್ನ ಮನಸ್ಸನ್ನು நீ ಬದಲಾಯಿಸಿಕೊಂಡು அவரிடத்தில் வருவாயானால் ನೀನು ಆತನ ಬಳಿಗೆ ಬರುವುದಾದರೆ அவர் நிச்சயமாக உனக்கு பாவ மன்னிப்பை தருவார். ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ನಿನಗೆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಾನೆ. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயத்தையும் அவர் உனக்கு தருவார். ಆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಖಂಡಿತವಾಗ್ಲೂ ಆತನು ನಿನಗೆ ಅನುಗ್ರಹಿಸುತ್ತಾನೆ. அந்த பாவ மன்னிப்பின் நிச்சயம் என்பதுதான் ரட்சிப்பு. ಆ ಪಾಪ ಕ್ಷಮಾಪಣೆ ಎಂದರೆ ಅದೇ ನಿನಗೆ ರಕ್ಷಣೆಯಾಗಿದೆ. அந்த ரட்சிப்பு உனக்கு கிடைத்ததன் அடையாளம் தான் அவர் உனக்கு கொடுக்கிற பரிசுத்த ஆவி. ಆ ರಕ್ಷಣೆಗೆ ಗುರುತಿ ನಿನಗೆ ಕೊಡುವಂತ ಪವಿತ್ರಾತ್ಮನ ವರವಾಗಿರುತ್ತದೆ. ஆம் அருமையான தேவ பிள்ளையே, ಹೌದು ಪ್ರೀತಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இப்படிப்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பன் அழைத்த பிறகும் அவரிடத்தில் நாம் வராமல் இருக்கலாமா? ಇಂಥ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನು ಕರೆದಾಗಲೂ ನಾವು ಆತನ ಸಮ್ಮುಖಕ್ಕೆ ಬರಲಿರಲು ಸಾಧ್ಯವೇ? நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போமா? ನಮ್ಮನ್ನು ಆತನಿಗೆ ತಗ್ಗಿಸಿಕೊಂಡು ಆತನ ಕರಗಳಲ್ಲಿ ನಮ್ಮನ್ನು ಒಪ್ಪಿಸಿಕೊಡೋಣ. ஹalleluya. ಹಾಲೆಲೂಯಾ. நமக்கு ஒரு நல்ல மேய்ப்பன் உண்டு. ನನಗೆ ಒಳ್ಳೆಯ ಕುರುಬನಿದ್ದಾನೆ. நான் அவரிடத்திலே நான் வரப்போகிறேன். ನಾನು ಆತನ ಬಳಿಗೆ ಬರುತ್ತೇನೆ. அவர் என்னை தம்முடைய மந்தையிலே சேர்த்துக் கொள்ள ಆತನು போகிறார். ನನ್ನನ್ನು ಆತನ ಮಧ್ಯೆ ಸೇರಿಸಿಕೊಳ್ಳುತ್ತಾನೆ. எனக்கு பச்சையான புல்லுள்ள இடங்களில் அவர் என்னை நடத்துவார். ನನ್ನ ಹಸಿರು ಗವಲಿಗೆ ಆತನು ನಡೆಸುತ್ತಾನೆ. அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே என்னை நடத்துவார். ವಿಶ್ರಾಂತಿಕರವಾದ ನೀರುಗಳ ಬಳಿಯಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಆತನು ಬರಮಾಡುತ್ತಾನೆ. நான் வயிறார சாப்பிட்டு திருப்தி அடைவேன். ನಾನು ಹೊಟ್ಟೆ ತುಂಬ ಊಟ ಮಾಡಿ ತೃಪ್ತಿ ಹೊಂದುವೆನು. என் தாகம் தீர நான் அந்த தண்ணீரை குடிப்பேன். ನನ್ನ ದಾಹ ತೀರುವ ತನಕ ಆ ನೀರನ್ನು ನಾನು ಕುಡಿಯುತ್ತೇನೆ. இவைகளை செய்துவிட்டு ಇವುಗಳನ್ನು ಮಾಡಿ என்னை அதிசயமாய் நடத்தி வந்த தேவனுடைய நாமத்தை நான் துதிப்பேன். ನನ್ನನ್ನು ಅದ್ಭುತವಾಗಿ ನಡೆಸಿಕೊಂಡು ಬಂದಂತ ದೇವರ ನಾಮವನ್ನು ನಾನು ಸ್ತುತಿಸುವೆನು. இப்படி சொல்லி நீங்கள் இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீர்களானால் ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ ಈ ದಿನದಲ್ಲಿ ಒಪ್ಪಿಸಿಕೊಡುವುದಾದರೆ இன்றைக்கு அவர் உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார். ಈ ದಿನದಲ್ಲಿ ಆತನು ನಿಮ್ಮ ಜೀವನವನ್ನು நாம் ಬದಲಾಯಿಸುತ್ತಾನೆ. ஜெபிக்கலாமா? ನಾವು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. எங்கள் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேவரீர் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கடந்து வரும்படியாய் நீர் எங்கள் கிருபை செய்தீர். கரம் பிடித்து நீர் எங்கள் அழைத்து கொண்டு வந்த தயவுக்காக நாங்கள் உம்மை நன்றியோடு கூட உம்மை துதிக்கிறோம் ஐயா. ஏதோ ஒரு ரூபத்திலே எங்களை நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர் ஐயா. இன்றைக்கு சகோதரன் சகாராஜ் என்ற ரூபத்திலே சகோதரன் லூர்து சாமி நீர் அழைத்து கொண்டு வந்திருக்கிறீர். தேவரீர் அவரும் பசும்புல் மேய்ச்சலிலே தேவரீர் புசித்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையிலே நடக்கும்படியான பாக்கியத்தை நீர் அவருக்கு தருவீராக. இன்னுமாய் தகப்பனே, உம்மை விட்டு தூரம் போனவர்கள் யாராகிலும் இருப்பார்களானால் அவர்கள் மனம் திரும்பி உம்மிடத்தில் வந்தால் நீர் நிச்சயமாக அவர்களை ஏற்றுக்கொள்வீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஐயா.
தேவரீர் சகலரையும் உம்முடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். நன்றி ராஜாவே, ஸ்தோத்திரம் ஐயா. நீர் எங்களோடு பேசினமைக்காக நன்றி. தொடர்ந்து உடைய பிள்ளைகளோடு பேசுவீராக. அவர்கள் வீட்டில் போன பின்பும் அவர்களோடு பேசும். அவர்களுடைய தூக்கத்திலே அவர்களோடு பேசும் ராஜாவே. அவர்கள் காலை கண் விழிப்பிலே அவர்களோடு கூட நீர் பேசும். நன்றி ராஜாவே. அவர்கள் உம்மிடத்திலே திரும்பி வரும் வரை அவர்களோடு பேசும் ராஜாவே. நன்றி அப்பா. உம்முடைய கரத்திலே எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேராய் தனித்தனியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் மீட்பெரும் இரட்சகருமாகிய யாகோஷுவ மசீஹ நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. யாகோ உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாகோவா ஷாலோம். ஆமென். ஹalleluya.